எழுந்து நின்று கர்த்தரை பாடி துதித்து ஆராதிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த காலை வேளைக்காய் ஒருமுறை கூட கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. இப்படியாய் கர்த்தாவே ராம் முழுவதும் நீர் எங்களோடு இருந்தீர் கர்த்தாவே, பாதுகாத்தீர், பராமரித்தீர் கர்த்தாவே. உடைய சமூகம் கர்த்தாவே எங்களோட எப்போதுமே கர்த்தாவே இருந்து கொண்டிருக்கிற தயவுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த நாளிலும் கர்த்தாவே உம்முடைய நாமத்தின் நிமித்தமாய் எங்களை கர்த்தாவே அன்பை கொண்டு கர்த்தாவே கூடி சேர்த்துக்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரம் தகப்பனே. இப்பொழுதும் கர்த்தாவே உம்மை ஆராதிக்க இருக்கிறோம் கர்த்தாவே. வரவிருக்கும் எல்லாரையும் கர்த்தாவே சீக்கிரமாய் கொண்டு வர வேண்டுமாய் கர்த்தாவை கேட்டுக்கொள்கிறோம் தகப்பனே. இருக்கிற நாங்களும் கர்த்தாவே உம்மை ஆராதிக்க கர்த்தாவே எங்களுக்கு கர்த்தாவே உள்ளான விடுதலையும் கர்த்தாவே வெளியான சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கட்டளிட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கேட்டுக்கொள்கிறோம் தகப்பனே. எங்களோடு இருங்கர்த்தாவே, எங்களோடு சஞ்சரிக்கிற தேவனாய் நீர் இருக்கிற தயவிற்காக உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. எங்களை சுகப்படுத்துகிற பலப்படுத்துகிற தேவனாய் எங்களோடு இருக்கிற தேவருக்காக ஸ்தோத்திரம். எங்கள் ஆதரவாக இருக்கிற தேவருக்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய தேர்வாக இருக்கிற தேவருக்காக உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. இன்னும் கர்த்தாவே அதிகமாக நாங்கள் ஒவ்வொரு கர்த்தாவே வளர கர்த்தாவே பழுத்து ஓங்க நீர் கிருபை செய்யணுமாய் கேட்டுக்கொள்கிறோம் தகப்பனே. இயேசுவின் நாமத்தினால கேட்டுக்கொள்கிறோம். ஆமென்.
அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே நம் இடர்களால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே நம் இடர்களால் ஆபத்திலும் அவரை நான் நோக்கி கூப்பிடும் வேளையிலும் என்னை காத்துவிட்டே ஒன்றும் ரட்சிப்பாரே என் ஆத்துமனேஸ்வரர். என்னை காத்துவிட்டே ஒன்றும் ரட்சிப்பாரே என் ஆத்துமனேஸ்வரர். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். 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 ஆமென். எவ்வளவு ஒரு பெரிய பாக்கியம் இல்லையா? இந்த பாட்டு முழுக்க ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்ய முடியும் மட்டும் பத்தி மட்டும்தான் நம்ம பாடுறோம். நீங்க என்ன செஞ்சு ஆண்டவர் உங்களுக்கு ஏன்னா திரும்ப என்ன கொடுக்க போறாருன்ற பத்தி ஒரு கேள்வியே இங்க கிடையாது. ஏன்னா இதுதான் சத்தியம். சத்தியம் முழுக்க எனக்கு தெரிஞ்சு இயேசுவா சொன்ன ஒரே ஒரு டயலாக் தான் இருக்குது. என்னையே இல்லாமல் உங்களால ஒன்றுமே செய்ய முடியாது, முடிஞ்சு போச்சு. அதனால நீங்க எவ்வளவு செஞ்சாலும் அது ஆண்டவருக்கு ஒரு 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 மிகையான காரியம். இட் இஸ் நாட் a matter at all for us. நம்ம எதுவுமே செஞ்சு உடனே கொண்டு இந்த பாடல் முழுக்க உடனே தான் இருக்கு பாருங்க. ஆபத்துல நான் அவரை நோக்கி கூப்பிட போறேன். எப்படி? இதுதான் நீங்க எல்லாம் பண்ற வேலை. இதுக்கு மேல உங்களுக்கு பரலோகத்துல இருந்து எந்த ஒரு வேலையும் கொடுக்கப்படவில்லை. நீ இப்படி வாழ்ந்துடணும், நீ அப்படி வாழ்ந்துடணும், இதை கவுத்துடணும், அதை தூக்கிடணும், இதை முடிச்சிடணும், ஆண்டருக்காக அதை செய்யணும், அப்படிலாம் இல்லை. ஆபத்து வரும்போது என்ன பண்ண? ஆண்டரை பார்த்து நோக்கி கூப்பிடு. மிச்சபடி உன்னதமானவர்கள் மறைவில் எப்பொழுதும் நீ ஆண்டவர் கூடவே சஞ்சரித்துட்டே இருக்கணும். யூ ஹேவ் பீன் கம்யூனியன் வித் காட். அந்த இன்டிமசி இருக்கும் ஆண்டவர். as long as அந்த இன்டிமசி எப்பொழுதும் அந்த ஒரு க்ளோஸ்னஸ் உங்களுக்கு ஆண்டவர்களுடைய இருக்கிற ஐக்கியம் அது இருக்கிற வரைக்கும் ஆண்டவர் உங்களுக்கு எப்படிலாம் நடத்தணுமோ உங்களை நடத்தி கொண்டு போயிட்டே இருப்பார். ஆபத்து வரும்போது கண்டிப்பா கூப்பிடணும். ஏன்னா அவருக்கு அது தெரியும். அது ஒரு ஈகோ விஷயம் கிடையாது. ஆண்டவர் தான் இருக்கிறாருல, அப்ப அவரே பார்த்துக்கணும் இல்லை. அவருக்கு அது பிடிக்கும். எப்படி? என் புள்ள ஆபத்துல இருக்கிறான், ஆனா அவன் என்னை பார்த்து கூப்பிடுறா இல்லையா? அது இது விசுவாசம் கிடையாது. என்னது? அதான் ஆண்டு இருக்கிறாரு, நான் ஏன் ஜோம் பண்ணணும்? அப்ப நீங்க ஜோம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அவர் என்ன சொன்னாரு? ஏன்னா விழித்திருந்து ஜோம் பண்ண சொன்னாரு. எதுக்கு விழித்திருந்து ஜோம் பண்ணணும்? அதான் ஆண்டு இருக்கிறார், ஆண்டு அனைத்து பார்த்து விடுவார். நான் எதுக்கும் ஜோம் பண்ண அவசியமே இல்லை, ஆண்டு பார்த்துப்பாரு அப்படின்னு சொன்னா அது ஒரு தேவையில்லாத ஒரு ஆவிக்குரிய பெருமை நான் சொல்லுவேன். நாங்கள் வளர்ந்த சர்ச்செல்லாம் இப்படிதான் சும்மா விட்டுவாங்க உட்காந்து. அதெல்லாம் நம்ப கூடாது. அது ஒரு தாழ்மையே கிடையாது. உண்மையான தாழ்மைன்னா நான் ஐ எம் a weak person. நான் ஒரு வீக் என்ன சொல்லுங்க வீக். நான் ஒரு பலவீனமான மனுஷன். பலவீனமான மனுஷன் என்ன பண்ணுவான்? அவனுக்கு வெக்கமான சூடு சொல்லணும் அதெல்லாம் கிடையாது. தன்னோட ஒரு பெரிய ஆள் இருக்கிறாங்க, அவங்க கிட்ட தான் எனக்கு உதவி வர முடியும்னு என்ன பண்ணுவாங்க? தாழ்மையா போய் நின்றுவாங்க. எனக்கு இது பண்ணி கொடுக்குறீங்களா? எனக்கு நீங்க பண்ணி கொடுத்தாலும் இல்லையா இது நடக்காது, எப்பயாச்சும் பார்த்து எனக்கு பண்ணி கொடுத்துருங்க. அதுதான் தாழ்மைக்கு அறிகுறி. ஆண்டு தான் இருக்கிறாரு, அவர் பார்த்துக் கொள்வாருன்றது பேர் தாழ்மைக்கு அறிகுறி. அப்படின்னு எதாவது நடக்குதுன்னு ஆண்டருக்கு தெரியலையா? அப்படிலாம் இல்லை. தாழ்மைக்கு அந்த இதே அறிகுறியே மார்க் ஆஃப் ஹியூமிலிட்டி இஸ் தட் கஷ்டம் வரும்போது என்ன பண்ணணும்? வாயை விட்டு அங்கே பார்த்து கூப்பிடணும். அப்பா பிதாவே நீர் அறிந்திருக்கிறீர் என்பதே நான் அறிவேன். ஆயினும் உங்ககிட்ட நான் சொல்லனா எனக்கு நிம்மதியும் இருக்காது, சமாதானம் இருக்காது. அதனால ஐ ஹாவ் டு கம் அண்ட் டாக் டு யூ அப்படின்ற ஒரு தாழ்மை இருக்கும் போது தான் அந்த அன்புல யூ வில் ஆல்சோ நோ யூர் டிபெண்டன்ட். எப்போது சொல்லணும்னா நீங்க சார்ந்து இருக்கிற ஒரு மனுஷன். நான் திருப்பி இதை சொல்லுவாங்க, நீங்க ஆண்டவர் மேல சார்ந்து இருக்கிறத காட்டிலும் ஆண்டவருக்கு உங்களை குறித்து வேற எந்த பெருமையுமே கிடையாது. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளோ அவர் மேல சார்ந்து 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 இருக்க போறீங்களோ அந்த அளவுக்கு அவர் உங்களை குறித்து பெருமை. நல்லதோ கெட்டதோ என் பக்கத்துல என்ன பண்றான்? என்கிட்டயே தான் ஓடி வர்றான். தாவீதை பத்தி அதனால இன்னைக்கு நம்ம 3700 வருஷம் போயிடுச்சு. தாவீது ஆண்டு வாழ்ந்து மறிச்சு போய் இன்னும் தாவீதை குறித்து நம்ம ஏன் பேசிட்டு இருக்கோம்? அது ஒண்ணுதான்.
நல்லதோ கெட்டதோ என்ன பண்ணுவான்? தன்னுடைய பரிசுத்தம், தன்னுடைய நீதி, தன்னுடைய ஆண்டருக்காக இதை பண்ண, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அவனுக்கு தெரிஞ்சதான் ஒன்னே ஒண்ணுதான், இன்னைக்கு நல்லது நடக்குது, நான் ஆண்டரை பார்த்து ஓட போறேன். இன்னைக்கு ஏதோ கெட்டது நடந்துருக்கு, நான் திருப்பி ஆண்டரை நோக்கி தான் ஓடி போய் அவரை பார்த்து நான் கூப்பிட்டு இருக்க போறேன். இதுல எனக்கு எந்த வித இதுவும் கிடையாது. இதே நேரத்துல என்னுடைய கிரியை நிமித்தமா நான் ஆண்டர் முன்னாடி போய் நிக்கிறது இல்லை. என்னோட பரிசுத்த நிமித்தமாக நான் ஆண்டர் முன்னாடி போய் நிக்கிறது கிடையாது. எனக்கு தெரிஞ்சதான் ஒன்னே ஒண்ணுதான், அவரை என் அடைக்கலமாய் நான் எடுத்துக்கொண்டேன். அதனால ஒவ்வொரு நாளும் நான் அவரையும் நோக்கி கூப்பிட போறேன். அப்படி இருக்கிற சார்ந்திருக்கிற மனுஷனை கண்டா ஆண்டருக்கு பிரியம் ரொம்ப ஜாஸ்தி. அவன் நல்லவன் கெட்டவன்லாம் பார்த்துட்டு இருக்க மாட்டாரு. நல்லதோ கெட்டதோ ஓடி வந்துருக்கான். எப்படி நீங்க பைபிள்ல போய் படிக்கணும். சவுல் அவ்வளோ சவுலுன்றான், அவன் பேர் என்னப்பா? ஆகாப்னு ஒரு ராஜா இருந்தான். அவனை மாதிரி ஒரு அக்கிரமகாரம் பிடிச்ச ராஜா கிடையாது. ஆனா ஒரு நாள் என்ன பண்ணுவான், இது கிடைக்கலன்னு சொல்லிட்டு வந்து போய் அவர் அந்த அந்த இந்த துணிலாம் போட்டு, என்ன துணிப்பா? மார்னிங் க்ளோத்ஸ் அந்த சாக்கு துணி மாரி போட்டு, அந்த காலத்துல ரொம்ப ஃபீல் பண்ணி வருத்தப்படுறாங்க, அதெல்லாம் போட்டு தலைமையில என்ன பண்ண பாருங்க, மணல்லாம் போட்டு அழுவாங்க. இப்படி பண்ற அக்கிரமக்காரனா இருக்கிற ராஜா இருக்கிறான் பாருங்க, அவனை பார்த்து ஆண்டவர் எலியா கிட்ட சொல்லுவாரு, பாரு என் மகன் ஆகாபு எப்படி மனஸ்தாபப்பட்டு இது பண்றான்னு சொல்லி. ஆகாபுக்கு சாட்சி கொடுத்த ஒரே ஆள் யார் தெரியுமா? ஆண்டவர் மட்டும்தான். இதுதான் உண்மை. பைபிள்ல படிங்க, சாமுவேல் எழுதின புக்கு ஃபுல்லா ஆகாபு கரிச்சு பேரு. அடுத்தது ராஜாக்களை பத்தி எழுதிருப்பாங்க பாருங்க, நாலாகமத்துலாம் 2 ராஜாக்கள் 4ஆகமத்துல யாருமே ஆகாபை பத்தி ஒரு நல்ல, ஏன் எலியாவே பேச மாட்டான், புடிச்சு துப்புன்னு துப்பான் ஆகாப. அப்படிப்பட்ட ஆகாபுக்கு நற்சாட்சி கொடுத்தது யாரு? ஆண்டவர். பாரு என் புள்ள ஆகாப் இப்ப கூட எப்படி மனஸ்தாபப்பட்டு இது பண்றான் பாரு அப்படின்னு சொல்லுவாரு. திஸ் இஸ் த காட் யூ சர்வ். நீங்க எந்த ஒரு நல்ல காரியத்தை செஞ்சு ஆண்டவரை இம்ப்ரெஸ் பண்ண முடியாது. ஆனா இது பாட்டீங்க பாருங்க, இப்போ இதுதான் உங்களுடைய வாழ்க்கை. ஆண்டவர் உங்ககிட்ட எதிர்பார்க்கறது இவ்வளவுதான். ஒவ்வொரு நாள் அவரோட சட்டை கீழே நான் போய் அமர்ந்து உட்காந்துருவேன். ஆண்டவரே நான் நல்லவன் கேட்டவனா எனக்கு தெரியாது, நீங்க என்னை பத்தி நர்சாட்சியே கொடுக்கலன்னா கூட எனக்கு கவலை இல்லை, ஆனா உங்களை விட்டா எனக்கு யாரும் கிடையாது சப்பா. உங்களை விட்டா எனக்கு யாருமே கிடையாது. உங்ககிட்ட நான் வந்து காமிக்கிறது எனக்கு ஒண்ணுமே கிடையாது சப்பா. இவ்வளவு ஜாம் பண்ணிட்டேன் கரெக்டா, இந்த ஒரு சிச்சுவேஷன்ல நான் எப்படி கரெக்டா உங்களுடைய கேரக்டர் நான் ரிவீல் பண்ண பார்த்தீங்களா, அப்பெல்லாம் எனக்கு காமிச்சுக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஒருவேளை என் மூலமா உங்களுடைய கேரக்டர் வெளிப்பட்டதுன்னா நீங்க அந்த காரியத்தை நடக்க செய்வீங்க. அதனால அந்த கொடுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை சந்தர்ப்பத்துல உங்களுடைய கேரக்டரை வெளிப்படுத்துறதுக்கு எனக்கு ஒரு ஸ்லாக்கியம், இட்ஸ் a chance, it's an opportunity God gave you and me. இப்படி நீங்க இருக்கும்போது ஆண்டவர் உங்களை ரொம்ப அதிகமா உங்களை என்ன பண்ணுவாரு, he'll watch over you much more because he takes pleasure in you. தாழ்மையா இருக்கிறவன் யாரு மேலே ஆண்டவர் கண்டு இருக்குங்க, அது மட்டும் நீங்க எழுதி வச்சுக்கோங்க. எனி மொமெண்ட் ஒரு மனுஷன் தன்னைத்தானே தாழ்த்தி கொள்ளும்போது ஆண்டருக்கு அதோட வேற பிரியமான விஷயம் எதுவுமே கிடையாது. அந்த நேரத்தில் அவன் பரிசுத்தவானா, அவன் அசுத்தவானா, அவனுக்கு பிசாசு பூச்சிக்குதா, அவனுக்கு பரிசுத்தாவி பூச்சிக்குதா, இதெல்லாம் அவர் பார்க்கவே மாட்டார். கரெக்டு, தாழ்ந்து வந்துட்டான்ப்பா. எப்படி தாழ்ந்து வந்துட்டான், இறங்கி வந்துட்டான், இவ்வளவுதான் எனக்கு தேவை. அந்த தகப்பன் எப்படி ஓடி வருவார் பார்த்தீங்களா, அந்த இளைய மகன் வரும்போது தூரத்துல இருந்து எனக்கு அடிக்கடி ரொம்ப பிடிச்சது அதுதான். நான் ஆண்டர்கிட்ட என்னை பத்தி அப்படிதான் சொல்லிப்பேன், நான் ஏதோ வர்ற மாதிரி ஒரு ஃபீலிங்ல அப்படியே பாசாங்க பண்ணிட்டு அதை தூரத்துல பார்த்துட்டு யாரும் என்ன பார்த்து ஓடி வந்தா, ஆண்டவரே பார்த்து ஓடி அடடா வர மாதிரி பாசாங்க பண்றான், நம்மளே போய் அவனை பிடிச்சிடலாம்னு சொல்லி ஓடி போய் வழியில தூரத்துல பார்த்து இவரு ஓடி போய் அவனை கட்டி பிடிச்சி அவனை முத்தம் கொடுத்து இவர் எழுதாராம். யாரு? பையனாலுல தகப்பன் எழுதாராம். திஸ் இஸ் த காட் யூ சர்வ். இதை விட்டுட்டு ரொம்ப உபதேசம் மாட்டிக்காதீங்க. நான் திருப்பி சொல்றேன், நான் பயங்கரமா உபதேசம் பேசுறேன். எங்க அப்பா கேளுங்க, சில தான் வீட்டில் உட்காந்து கேள்வி கேட்டேன்னா அவர் பதில் இருக்காது. உண்மையா சொல்றேன், எங்க அப்பா பயங்கரமான போதுங்க, என்னோட பயங்கரமா 10 விஷயம் போட் பண்ணுவாரு. சில நேரத்துல நானும் எங்க அப்பா உட்காந்து உபதேசம் பேசணும்னா பல கேள்விகளுக்கு எங்க அப்பாவுக்கு பதில் கிடையாதுன்றதுதான் உண்மை. ஏன் இவ்வளவு விடுங்க, என் வாழ்க்கையை பார்த்து அவருக்கு பதில் எதுன்னு சொல்லுங்க. இவர் எங்க அப்பா, நான் அவரோட புள்ள. என் வாழ்க்கையை பார்த்து எங்க அப்பாவுக்கு ஒரு பதில் எதுன்னு சொல்லுங்க, கிடையாது. ரொம்ப உபதேசம்லாம் டவுன் கெட் காட் அப். அன்பிலே நிலைத்திருங்க. எப்படி? அன்பில் நிலைத்திருங்க. ஆண்டவர் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நீங்க தான், எனக்கு அதிகமா தெரியாது ஆண்டவர். எப்படி? எனக்கு இது அதுன்னு எல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு வியாக்கியானம்லாம் தெரியாது, எனக்கு அதெல்லாம் படிக்க தெரியாது, உணர தெரியாது. கொரிந்தியர்ல பவுல் என்ன சொன்னாரு, பேதுரு என்ன சொன்னாரு, பிலிமோன்ல என்ன எழுதிக்குது, இதெல்லாம் எனக்கு தெரியாது ஆண்டவர். எனக்கு ஒன்னே ஒன்று தெரியும், நான் ஒரு கையால் ஆகாதவன். எப்படி? ஐ எம் நத்திங். எனக்கு இருக்கிற ஒரே ஹோப் யாரு? நீங்க தான். நல்லதோ கேட்டதோ எனக்கு உங்களை தவிர வேற யாரும் கிடையாது, தெரியாது, தெரிய வேண்டிய அவசியமும் எனக்கு இல்லை. நீங்க இப்படி ஓடும் போதில்ல
உங்களோட ஜீவன் ரொம்ப லகுவாயிடும். கஷ்டம்லாம் இருக்கும், இல்லைன்னு சொல்லல. இந்த பாட்டு ஃபுல்லாக பாருங்க, என்னெல்லாம் வரும்னு தான் சொல்லுது. எப்படி? எதுவுமே வராதுன்னு சொல்லல, என்னெல்லாம் வரும்னு சொல்லுது. ஆனால் அது எப்படி உங்களோட வாழ்க்கையை அஃபெக்ட் பண்ணாதுன்னு அதான் பாடல். எப்படி? எதுவுமே வராது, நீங்கள் கஷ்டப்பட்டு வந்துட்டீங்க, உங்களுக்கு எதுவும் நடக்காது, நான் பாடி நீங்கள் எவ்வளோ நேரம் சிங்கத்தின் மேலே நடந்துனா நீங்கள் நம்ம எப்படி இருக்கோம், ஆடரை எதுக்கு நம்ம சிங்கத்து மேலே நடக்கணும், நம்மளா பார்த்து ஒதுங்கி போக வேண்டியதுன்னு, எதுக்கு நான் சிங்கத்து மேலே நடக்கணும்? 1000-10000 பேர் விழுறானா, அந்த பாதையெல்லாம் நம்மளுக்கு எதுக்காண்டு, நம்ம பாடு ஏதோ ஒரு ஓரமாக அப்படி போயிட்டே இருக்கலாம். இப்படின்றது தான் நம்ம எதிர்பார்க்குற வாழ்க்கை. நான் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, 1000 பேர் உருள்ற வழியிலையும் நீ இருப்ப, 10,000 பேர் உருள்ற வழியிலையும் நீ இருப்ப. ஆனால் அந்த சேதம் எதுவும்னா அணுகாதுன்றது தான் அவர் உங்களுக்கு எனக்கு கொடுக்குற வாக்குறுதி. அதனால பிரச்சனை வராதுன்னு சொல்லாண்டது. இது உலகத்தில் இருக்கிறவனுக்கு நடக்கிற எல்லா பிரச்சனையும் உனக்கும் நடக்கும். ஆனா அவன் அது எல்லாவற்றிலும் வீழ்ந்து போவான், நீயோ வீழ்ந்து போக மாட்டாய். ஏன்னா நானே உனக்கு அடைக்கலமா இருக்கிறேன்ப்பா, நானே உனக்கு கிடையமா இருக்கிறேன், நானே உனக்கு சுகமளிக்கிற தேவனா இருக்கிறேன், நானே உன்னை பாதுகாக்கிற தேவனா இருக்கிறேன். இது போக நீ எப்பெல்லாம் என்ன கூட போறிய, அடே ஆபத்துன்னு கூட போறிய, அப்பெல்லாம் நான் உனக்கு மறு உத்தரவு கொடுத்தே தீருவேன். திஸ் இஸ் த காட் யூ சேவ். இந்த காலையில கண்களை மூடுங்க, ஒரே நிமிஷம் ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் யுவர் ஹார்ட், உங்களுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து, ஆண்டவரே எனக்காய் இப்படி ஒரு தேவனாய் இருக்கிற தேவனுக்காய் ஸ்தோத்திரம். நான் செய்கிற நல்லதின்படி அல்ல, நான் செய்கிற தீமையின்படி கர்த்தாவே அல்ல, நீர் கர்த்தாவே உங்களுடைய அன்பின் நிமித்தமாய் என்னை நேசித்து எனக்கு நீர் செய்து வருகிற எல்லா காரியங்களுக்காகவும் உமக்கு நன்றின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஒரு நிமிஷம் தேங்க்யூ. உங்களோட வாழ்க்கை உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். அந்த காரியங்களை கொண்டு நீங்க ஆண்டவருக்கு தேங்க்யூ சொல்லுங்க. ஆண்டவர் ரொம்ப தேங்க்ஸ் லார்ட், தேங்க்யூ சோ மச் ஓ லார்ட், we praise you this morning oh God. நீர் செய்து வருகிற எல்லா நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நீர் நடத்தி வருகிற பாதைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஒவ்வொரு challenges that we are facing Lord, we thank you this morning for it Lord. இவை எல்லாவற்றிலும் மேற்கொள்ளுகிற தேவனாய் நீர் எங்களோடு இருக்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. நீர் மேற்கொள்ள போகிறது நிமித்தமாய் நானும் கர்த்தாவே ஜெயாலியாய் வரப்போகிற தயவுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. எங்களுடைய ஜீவியமோ கர்த்தாவே பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல கர்த்தாவே, உம்முடைய ஆவியினாலே எல்லா காரியங்களும் கூடி வரப்போகிற தயவிற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. we thank you this morning oh God, we thank you this morning oh God. நாங்கள் வந்து கொண்டிருக்கும் சோர்வை அறிந்திருக்கிற தேவனாய் நீர் எங்களோடு இருக்கிற தயவிற்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்ற போகிற தயவிற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. எங்கள் சோர்வை எல்லாம் எங்களிலிருந்து நீர் நீக்கி போட போகிற தேவனாய் இருக்கிற தயவிற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. எல்லாவற்றிலும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. we thank you this morning oh God, we thank you this morning oh Father God in heaven. எண்ணி எண்ணி துதி செய்வாய் என்னடங்காத கிருபைகளுக்காய், என்றும் தாங்கும் புயமே இயேசுவின் நாமமே. எண்ணி துதி செய்வாய் உன்னை நோக்கும் கண்ணின் முன்பில் பதறாதே, உன்னை நோக்கும் கண்ணின் முன்பில் பதறாதே, கண்மணி போல் காக்கும் கரங்கள் உன்னை மூடி மறைத்தாரே, கண்மணி போல் காக்கும்
ஆயுதம் வாய்க்காதே உன்னை அழைத்தவர் உண்மை தேவன் தங்காசுக்கு நீதியவர் உன்னை அழைத்தவர் உண்மை தேவன் தங்காசுக்கு நீதியவர் இந்த காலை வேளையில் உங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நீர் செய்திருக்கிற எல்லா நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. நீர் செய்திருக்கிற எல்லா நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. இப்பொழுதும் எங்களுடைய வாழ்க்கையிலே நீரே எங்களுடைய ஆதரவாகவும் எங்களுடைய ஆதாரமாகவும் இருக்கிற தயவிற்காக உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. எங்கள் கால்கள் கர்த்தாவே வலிக்கு விழாதபடி கர்த்தாவே நீரே எங்களை தாங்கி ஏந்தி நடத்தி வருகிற தயவிற்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. நீரே எங்களை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வருகிற தயவிற்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. எங்கள் ஆத்துமா கர்த்தாவே சோர்ந்து போகாதபடி கர்த்தாவே உம்மை விட்டு கர்த்தாவே விலகாதபடி ஒவ்வொரு நாளும் காத்து வருகிற தயவிற்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த உலகத்திலே கர்த்தாவே எங்களுக்கு கர்த்தாவே பல பரீட்சைகளும் கஷ்டங்களும் உண்டு கர்த்தாவே. ஆயினும் நான் எல்லாவற்றையும் மேற்கொண்டிருக்கிறேன் என்று கர்த்தாவே நீர் கர்த்தாவே எங்களுக்கு வாக்குரைத்திருக்கிற தயவிற்காக உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. நன்றி தகப்பனே. உங்களே அல்லாமல் எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது கர்த்தாவே, இயலாது கர்த்தாவே. எங்களுடைய பலத்தை கொண்டு நாங்கள் உங்களை பிரியப்படுத்தவே முடியாது கர்த்தாவே. இந்த ஜீவியத்தை கர்த்தாவே நாங்கள் நீர் அல்லாமல் உங்கள் உதவி அல்லாமல் கர்த்தாவே எங்களால் கர்த்தாவே எடுத்து நடத்த முடியவே முடியாது தகப்பனே. இந்த காலை வேளையில் கர்த்தாவே உம்மையே நோக்கி பார்க்கிறோம் தகப்பனே. நீரே அல்லாமல் எங்களுக்கு வேறே ஒரு தேவன் கிடையாது கர்த்தாவே. நீரே அல்லாமல் எங்களுக்கு ஒரு வேறே ஒரு உதவி கிடையவே கிடையாது கர்த்தாவே. எங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தையும் கர்த்தாவே சுகப்படுத்துகிற தேவனாய் நீர் எங்களோடு இருக்கிற தயவிற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. பிசாசுடைய எல்லாவித வஞ்சனைகளுக்கு எதிராய் கர்த்தாவே நிற்கத்தக்க பலனையும் திராணையும் கொடுத்திருக்கிற தயவிற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. நீர் எங்களோடு இருக்கிற தயவிற்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. தேவன் நம் பட்சம் இருக்கும் போது நம்மை எதிர்ப்பவன் யார் என்று கர்த்தாவே வசனம் எங்களை கர்த்தாவே கேட்கிறபடியே கர்த்தாவே நாங்களும் கர்த்தாவே ஒருவனாலும் எங்களை எதிர்க்க முடியாது என்று பதில் எடுத்து கர்த்தாவே அதிலே சந்தோஷம் கொள்கிற தயவிற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. நானே கர்த்தாவே மாம்சமான யாவருக்கும் தேவன் என்னாலே செய்யக்கூடாத காரியம் ஒன்றுண்டோ என்று கேட்டீர் தகப்பனே. ஒன்றுமே இல்லை தகப்பனே. ஒன்றுமே கிடையாது தகப்பனே. நீரே எங்கள் தேவன், நீரே எங்கள் ராஜா, நீரே எங்கள் தலையாய் இருக்கிற தயவிற்காய் ஸ்தோத்திரம் தகப்பனே. எங்கள் ரட்சிப்பும் எங்கள் கேடயமுமாய் இருக்கிற தயவிற்காய் ஸ்தோத்திரம் தகப்பனே. எங்களை கர்த்தாவே வழியினுடைய நடத்தி வருகிற தயவிற்காய் ஸ்தோத்திரம். இதுவே வழி, இதுவே வழி என்று கர்த்தாவே எங்களுக்கு பின்னால் கர்த்தாவே எங்களுடைய காதுகளில் எங்களுக்கு பேசி எங்களை நடத்தி வருகிற தயவிற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. In everything we give thanks. எல்லாவற்றிலும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. புரிந்த காரியங்களுக்காய் நன்றி, புரியாத புதிர்களுக்காய் நன்றி கர்த்தாவே. இவை எல்லாவற்றிலும் நீர் தேவனாய் இருக்கிற தயவிற்காய் ஸ்தோத்திரம். நீர் ஆண்டவராய் இருக்கிற தயவிற்காய் ஸ்தோத்திரம் தகப்பனே. Thank you so much, O God. We bless you, O Majesty. We bless you this morning, O Father God. We thank you this morning, O Lord God Almighty. கர்த்தாவே எங்களே நோக்கமாய் கொண்டிருக்கிற தயவிற்காய் ஸ்தோத்திரம் தகப்பனே. Thank you so much, O Father God in heaven. Thank you so much, O God Almighty. கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கருவும் இரத்தத்தாலே நீங்க இருதயத்தை கருவும் இரத்தத்தாலே நீங்க இருதயத்தை பலிபீட பரனே படைத்தீரே இந்த ஏனை சித்தம் போல ஆண்டு நடத்திடுமே.
உமக்காய் நிறுத்தி நீரன்றி ஏதும் நான் செய்தீரே செப்பீரே வாது என்னை காக்குமக்காய் நிறுத்தி கல்வாரியின் அன்பினையே கண்டு விரை ஓடி வந்தேன். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரை ஓடி வந்தேன். கருவும் திருரத்தாலே நீங்க இருதயத்தை கருவும் திருரத்தாலே நீங்க இருதயத்தை ஆவியோராம் சரீரம் அன்பரே உமக்கென்றும் தந்தே நேசம் சாக தேவாரு செய்குவி கல்வாரியின் அன்பினையே கண்டு விரை ஓடி வந்தேன். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரை ஓடி வந்தேன். கருவும் திருரத்தாலே இருதயத்தை கருவும் திருரத்தாலே இருதயத்தை பொன்னையும் விரும்பே மண்ணின் வாழ்வையும் வேண்டே நவனிசுவின் சாயல் இந்நிலத்தை கண்டதால் பொன்னையும் விரும்பேன் மண்ணின் வாழ்வையும் வேண்டேன் நவனிசுவின் சாயல் இந்நிலத்தை கண்டதால் கல்வாரியின் அன்பினையே கண்டு விரை ஓடி வந்தேன். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரை ஓடி வந்தேன். திருரத்தாலே நீங்க இருதயத்தை கருவும் திருரத்தாலே நீங்க இருதயத்தை. Yes, oh God, இந்த காலை வேளையில கர்த்தாவே எங்களுக்குள்ள இருக்கும் எந்த கரையும் கர்த்தாவே நீக்கி போடக்கூடிய ஒரே பலசாலி நீர் மாத்திரம் தகவலே. எந்த ஒரு காரியத்திலும் கர்த்தாவே நாங்கள் கர்த்தாவே முன்பு நிற்கும் போது கர்த்தாவே ஒரு குற்ற மனசாட்சியோட நிற்கவோ இல்லை என்றால் நான் இதை செய்யல அதனால தான் ஆண்டவர் எனக்கு அதை நடத்தி கொடுக்கல, ஒருவேளை இப்படி ஆனதுனால தான் என்னோட உடல் இப்படி கஷ்டப்பட்டு இருக்கு, இதனால தான் என்னோட பண கஷ்டம் இப்படி இருக்குது, எந்த வித ஒரு குற்ற மனசாட்சியும் கர்த்தாவே கொண்டு கர்த்தாவே நாங்கள் சமூகத்தில் நிற்காதபடி எல்லாவற்றும் கர்த்தாவே நீர் எங்களை நேசிக்கிறீர். நீர் எங்களை கர்த்தாவே குற்றம் சாட்ட எங்களோடு தேவனாய் இருக்கிற தேவன் அல்ல, எங்களை நீதிகரிக்கிற தேவனாய் எங்களோடு நீர் இருக்கிறீர். எங்களை நீதிகரித்து விட்டீர் கர்த்தாவே.
அதனால எந்த ஒரு காரியத்தை நிமித்தமாக கர்த்தாவே, இதன் நிமித்தமாக தான் இதன் நிமித்தமாக தான் அது கர்த்தாவே. கர்த்தாவே நாங்கள் கர்த்தாவே பழைய உடன்படிக்கையின் அந்த ஆவியை கொண்டிராமல் புதிய உடன்படிக்கையின் படி கர்த்தாவே இருக்கிற கிருபையின் ஆவியை கொண்டு ஒவ்வொரு நாளும் நடக்க கர்த்தாவே. உங்களுடைய வசனம் சொல்லுது கர்த்தாவே, உங்களுடைய கிருபையை அல்லாமல் ஒன்றுமே இல்லை என்று கர்த்தாவே. I am whatever I am by your grace, O Father. நான் நிற்பதும் ஆகாமல் இருப்பதும் உங்களுடைய சுத்த கிருபை என்று கர்த்தாவே அறிந்திருக்கிறோம். அதனால் கர்த்தாவே எந்த ஒரு கலப்படமாக இருக்கிற ஒரு மனசாட்சியை கர்த்தாவே எங்களிலிருந்து எடுத்து போட்டு கர்த்தாவே நிலவரமான ஆவியை கட்டளிட வேண்டுமாய் கெஞ்சி கேட்டும்போது கர்த்தனே, நீர் எங்களுக்கு அந்த ஆவியை கட்டளிட்டு இருக்கிறீர்கள். அதை கர்த்தாவை அக்செப்ட் பண்ண வேண்டியது எங்களோட கடமை கர்த்தாவே. I pray கர்த்தாவே each and every one of us will have that conscience. நாங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தாவே சுத்த மனசாட்சியோடு கர்த்தாவே முன்பு நிற்க நீர் கர்த்தாவே எங்களுக்கு கர்த்தாவே உங்களுடைய அன்பின் ஆவியை கட்டளிட வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். எங்களுடைய நீதி வெறும் கந்தலாய் இருக்கிறது கர்த்தாவே, ஒன்றுமே கிடையாது கர்த்தாவே. அதனால் எந்த ஒரு காரணத்தை கொண்டு கர்த்தாவே எங்கள் நீதியை நாங்கள் மேன்மை பாராட்டாமல் நீரே எங்களுக்கு தேவநீதியாய் மாறி இருக்கிறீர் என்பதை அறிந்து அந்த நீதியிலே நாங்கள் மேன்மை பாராட்ட எங்களுக்கு கிருபை செய்ய கர்த்தாவே. சத்தியத்திற்காக ஏற்றுக்கொள்ளும் கர்த்தாவே, எங்களுடைய கிரியைக்காக ஏற்றுக்கொள்ளாமல் இருக்க கர்த்தாவே கிரியை செய்யும் கர்த்தாவே. பலப்படுத்தும் அவ்வாறாகவே நடத்தும் கர்த்தாவே. மிஞ்சிருக்கும் இந்த ஆராதனையை கர்த்தாவே நீரே எடுத்து நடத்துவீர். அப்பாவுக்கு கொடுக்க வேண்டிய பலத்தை கொடுத்து கர்த்தாவே உங்களுடைய வார்த்தையை பேச நீர் மகனுக்கு கர்த்தாவே பலனாய் விளங்க வேண்டும். எங்களோடு இரு கர்த்தாவே. வந்திருக்கிற ஒவ்வொரு ஆத்மாக்காரும் நன்றி கர்த்தாவே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாங்கள் எங்களையே ஆசீர்வதித்துக் கொள்கிறோம் கர்த்தாவே. We bless ourselves in Jesus' name. இயேசுவின் நாமத்தினால கேட்டுக்கொள்கிறோம் கர்த்தாவே. Amen. கர்த்தர் நம்முடையவர், அதனால் அவருக்குள்ள எல்லாம் நம்முடைய நாம் கர்த்தருக்கு ஒப்புவித்திருக்கிறோம். அவர் நடத்த வழியை நடத்த முடியாது இல்லையா? கர்த்தர் விதமாக கடந்த நாட்கள் எல்லாம் ஆசீர்வதித்தார். இந்த நாள் ஆராதனை கொண்டிருக்கிறார். கர்த்தர் நம்மோடு பேசும்படியா எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். காலை வேளையிலே கர்த்தாவே தம்முடைய பிள்ளைகள் கர்த்தாவே தம்முடைய சமூகத்துக்கு வாஞ்சியாய் மனமகிழ்ச்சியாய் வந்திருக்கிறபடியால் தேவதாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். தமது திவ்ய சத்தத்தை கேட்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒருவராயும் அந்தமாய் போகாதபடி கர்த்தருடைய வார்த்தை எனக்கு கிடைத்தது. கர்த்தனை ஆறுதல் படுத்தினார், தேர்தல் படுத்தினார், என்னை பலப்படுத்தினார் என்று சொல்லத்தக்கதாக தேவதாமே தம்முடைய மனதை ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாய் வெளிப்படுத்த முடியாது. நசனாய் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன்ப்பா. அதிகமாய்ச்சல் நாமத்தை மையப்படுத்தும். அதடியே நம்முடைய கர்த்தரை உபயோகிக்கிறேன், பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் பிதாவே ஆமென். கர்த்தரை பரிசுத்தமாக ஸ்தோத்திரம் உண்டாவதாக. யோவானின் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். And the Word was made flesh and dwelt among us, and we beheld His glory, the glory as of the only begotten of the Father, full of grace and truth. தேவன் வார்த்தையாய் இருந்தவர் மாம்சமாய் வந்திருந்தார். கிறிஸ்து எப்படி வந்திருந்தார்? தேவனோடு கூட ஒப்பாய் இருந்தார். தேவன் சிந்தையாய் இருந்தார், மனதாய் இருந்தார். இயேசு கிறிஸ்து வார்த்தையாய் இருந்தார். வெளியே வார்த்தை வரும்போது ஒலி வடிவத்தில் வந்தால் வார்த்தை, ஒலி வடிவத்தில் வராமல் இருந்தால் அது என்னது? சிந்தை. உள்ள சிந்தையத்தான வார்த்தையாக பேசலாம். சில வார்த்தையை பேச நினைச்சு விட்டுருவோம். வார்த்தை இருந்தா இல்லையா? உள்ள வார்த்தை இருக்குல்ல. அப்போ தேவனுடைய வார்த்தை, தேவனோடு கூட இருக்கிற வார்த்தையாக இருக்கிற இயேசுக்கு அவருடைய மனது நன்றாய் தெரிந்திருக்கிறது. அப்போ கிறிஸ்து இயேசு பேசினால் வார்த்தை, வெளிப்பட்டால் வார்த்தை, வெளிப்படாத வரைக்கும் அவருடைய சிந்தை. மூணு ஒன்று தானே. பிதாவிடத்துக்கு மனது, இயேசுக்கு சிந்தை, வெளியே வந்த வார்த்தை. இது எது பேரு? இதுக்கு என்ன பேரு? வார்த்தை. நான் பேசுவது வார்த்தை. வார்த்தை வராது இருந்தால் அதுக்கு என்ன பேரு? சிந்தை. இல்லையா? அப்போ இயேசு சிந்தையாக இருந்தார். அவரை கர்த்தர் தேவன் பண்ணது மாம்சமாக பூமியில் அனுப்பியிருந்தார். அந்த வசனத்தில் வாசிக்கிறோம். அந்த வார்த்தை மாம்சமாகி எப்படி
யோவான் 1:1 அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. வார்த்தையாக இருந்தவர் இப்படி இருந்தார், மாம்சமாகி வெளியே வந்தார், மாம்சமாகி தேவன் அனுப்பினார். அப்போ மாம்சமாக வந்தவர் எப்படி வெளிப்படுத்தப்பட்டாரா? எப்படி இருந்தாலும் கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் வெளிப்பட்டார். அப்படின்னா வார்த்தை எனக்குள்ளே பிரவேசித்திருக்குவையானால் என் ஜீவியம் கிருபை நிறைந்ததாய் காணப்பட வேண்டும். இல்லைன்னா உனக்குள்ள வார்த்தை இல்லைன்னா நம்முடைய கிரியல் எப்படின்னா கிருபை நிறைந்ததாய் காணப்படும். ஒரு கடனாளியை மன்னிக்கிறது கிருபை. சட்டம் இல்லை. சட்டம் கடனாளி மன்னிக்கணுமா? சட்டம் கடனாளிட்ட வாங்கணும். ஆனால் கிருபை என்ன பண்ணுவான்? காரணம் இருந்தும் கிருபையாக இருக்கப்படுவான் இல்லையா? ஒரு வசனம் வாசிக்கிறோம், அந்த வசனம் தேவைப்பட்டோம்னா இரக்கம் செய்து நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகிக்கணும். வசனம் வாசிருக்கீங்களா? நீங்க எடுங்க. நீங்க 6:8 He hath shown thee, O man, what is good, and what doth the Lord require of thee, but to do justly, and to love mercy, and to walk humbly with thy word. கேட்டீங்களா? என்று மீகா 6:8 மனுஷனே நன்மை இன்னதென்று இருக்கிறாரா? உனக்கு அறிவித்திருக்கிறார். நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார் இல்லையா? நீ என்ன செய்யணுமா? நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து, நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதே இல்லாமல் வேற எண்ணத்தை கற்றுக் கொண்டு இருக்கிறார். வார்த்தை விட்டு பார்த்தீங்கன்னாக்கா நியாயம் செய்யணுமா? கடன் கொடுத்தவன் அவங்கள்ட்ட கடன் கொடுத்தவன், கடன் கொடுத்த வாங்கினவன்கிட்ட கேட்க வேண்டியது கடமை. அவன் அவங்கள தண்டித்து வாங்கலாம், அவனை பலவந்தமாக வாங்கலாம். ஏன்னா நியாயம் அதுதான். ஆனால் என்ன செய்யணுமா? நன்மை எதுன்னா நன்மை எதுன்னு அறிவித்து என்ன பண்ணுனா நியாயத்தை செய்யணும். அதே சமயத்தில் இரக்கத்தை சிநேகிக்கணும். எப்படி நியாயத்தை செய்யுது? கொடுக்க வேண்டிய கடனை ஒருத்தர் கொடுக்கல, அவன்கிட்ட வாங்காமல் இருக்கணும். நன்மையும் செய்யணும், அதே சமயத்தில் இரக்கத்தை சிநேகிக்கணும். இரக்கத்தை சிநேகிக்கணும். எப்படி முடியும்? இறக்கப்பட்டால் பணம் போயிடும், வராது இல்லையா? நியாயம் செய்தால் இறக்கம் இல்லை ஆகிடும். அப்படித்தானே? அப்படித்தானே? இறக்கப்பட்டால் பணம் வராது. பணம் வந்தாங்கன்னா இறக்கம் செய்ய முடியாமல் போயிடும். என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? அவன் கடனை திரும்ப கொடுக்கப்பட்டதாக எண்ணிக்கொள்ள வேணும். அவன் கொடுக்க வேண்டியதுன்னு சொல்லக்கூடாது. அவன் வாங்கிட்டான், இனிமேல் அவனை மன்னிச்சுட்டான், பணத்தை திரும்ப வாங்கிட்டன்ற மாதிரி. ஏசு என்ன செய்தாரு? நீங்கள் நானும் பாவம் செய்தோம், நம்ம ரட்சித்தார். நான் பாவத்தோட தண்டனை கொடுத்து முடிச்சு ரட்சித்தாரா? பாவத்தை மன்னித்து விட்டாரா? பாவத்தை மன்னிச்சு என்ன சொன்னாரு? பாவத்தை முதுகு பின்னால் இருந்து விட்டேன், கடலின் ஆழத்திலே போட்டு விட்டேன். உனக்காக எல்லா பாவத்துக்கு உண்டான தண்டனை நான் கல்வாரி சிலுவையிலே செலுத்தி விட்டேன். நாம நியாயம் பேசுவோம், நீலாம் லாய்க்கே கிடையாது, அதாவது அப்படி வச்சு, அதான் அப்படி ஆகிப்போச்சு, அப்படி ஆகிப்போச்சு, நீ விட மாட்டேன், என் பணத்தை வாங்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கையை முடிச்சு சொல்லுவோம். ஆனால் இன்னைக்குமே என்ன சொல்லுவோம்? அவனுக்கு 10,000 தரணும், கொடுக்கல, சரி விட்டுட்டேன். அவன் 10,000 தரணும், அதை விட்டுட்டேன். அவன் 10,000 தரணும், அதை விட்டுட்டேன். அப்படி இல்லை. இனி முதுகு பின்னாடி இருந்து விட்டு அவன் கொடுத்ததாக எண்ணிக்கொள்ள வேண்டும். எப்படி? அப்போ நான் மனதுக்கத்தோடு அறிக்கையிடும் பொழுது நீ மன்னிப்பதற்கு அப்படித்தான் மன்னிக்கிறார், நியாயமும் செய்கிறார். எப்படி நியாயம் செய்கிறார்? கொடுத்து விட்டதாக கணக்கில் எடுத்துக் கொடுக்கிறார். நியாயம் செய்கிறார், இரக்கத்தை சிநேகிக்கிறார். இரக்கத்தை செய்தால் பணம் வராது. அண்ணன் சொல்றாரு, சரி கொடுத்தா எண்ணிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இறக்கப்பட்டானாக்கா அதான் திருவை. அப்போ கர்த்தர் திருவியாக ரட்சித்திருக்கிறார். நம்முடைய பாவங்களுக்கு உண்டான தண்டனை ஏற்றுக்கொண்டு இருக்கிறோமா? நம்ம ஏன் பார்த்து அந்த தண்டனை வந்ததுனாக்கா நம்ம உயிரோடு இருக்க முடியாது. நம்ம உங்கள் வீட்டுக்கெல்லாம் இப்போ தண்டனை கொடுத்துருந்தாக்கா இன்னைக்கு உயிரோடு இருக்க முடியாது இல்லையா? ஆனால் கர்த்தர் ஒரே நாளில் மன்னிக்கிறார்.
எப்படி ஒரே நாள்ல ஆண்டவரே இதெல்லாம் வேண்டாம தான் செஞ்சேன், பிரியமில்லாம தான் செஞ்சேன், தயவுசு மன்னிச்சிங்க, இவன் நான் இருக்க மாட்டேன், அதுக்கு நீங்க தான் பலன் தரேன். அடுத்தது எப்படி இவன் நான் செய்ய மாட்டேன், அதுக்கு நீங்க தான் பலன் தரணும் அப்படின்னு சொன்னா ஒரே நாள் மன்னித்தாரா? ஒரே நாள். இன்னும் தெரியுமா, அன்னைக்கே கேட்டேன் பசுத்தாய் ஓன்னு கேட்டேன், நாளைக்கு காலை சர்ச்சுக்கு வருவேன், இல்லை பசுத்தாய் பெறவர் நான் அப்படின்னு கேட்டேன். எப்படி ஒரு எல்லாரும் பசுத்தாய்க்காக 40 நாள் உபவாசம் இருந்தாங்க, 10 நாள் உபவாசம் இருந்தாங்க. ஒரு ஸ்பெஷல் ஸ்பீக்கர் வந்து கலைக்கை நீச்சல் வந்துச்சு, இப்படிலாம் சொன்னாங்க. எனக்கு திட்டோட்டமாக அனுப்புவோம். கத்திட்ட 12ஆம் தேதி நைட்டு நாளைக்கு நான் சர்ச்சுக்கு வருவேன், எனக்கு பசுத்தாய் நான் நினைக்கணும். அவங்க கேட்டேன் எப்படி நான் சர்ச்சுக்கு வருவேன், என்னை பசுத்தாய் தருவேன், இல்லையானா என்னால் பாவம் இல்லாமல் ஜீவிக்க முடியாது, எனக்கு பலன் கிடையாது, உங்களுடைய ஆவி எனக்கு பலனாக இருக்கணும் அப்படின்னு சொன்னேன். அன்னைக்கே கேட்டுச்சு. அப்போ ஒரு எவ்வளோ பெரிய ஆச்சரியம் பாருங்க இல்லையா? அப்போ பாருங்க, கர்த்தர் நமக்கு இரக்கம் செய்கிறார், நமக்கு நியாயத்தையும் செய்கிறார். அப்போ எப்படி நமக்கு நியாயம் செய்தார்? நம்முடைய பாவங்களுக்காக நம்முடைய சரீரத்தில் தானே பாவமில்லா ரத்தத்தை சிந்தி என்ன பண்ணாரு? நமக்கு மன்னிப்பை கட்டளையிட்டார், மன்னித்து விட்டார். அவனுக்கு என்னோட பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டுள்ளது. எப்படி மன்னிக்கப்பட்டு? சும்மா மன்னித்தேன்னு சொல்றது இல்லை, அதுக்காக தானே என்ன பண்ணாரு? நஷ்டப்பட்டார். தானே நான் 10,000 நஷ்டப்படுத்த மாட்டேன்றோம், அவரு ஜீவனையே கொடுத்து அவரு குற்றமற்றத்தை செஞ்சார். நம்ம ஒரு அந்நியத்தை பார்த்தா சொல்லிக்கிட்டே இருக்கும். ஒரு சிலர் புத்தி இருக்குது, அருணா ஐயோ ரொம்ப துப்பு குற்றம் என்ன பார்த்தேன் அன்னைக்கு ஒன்று, இப்போ பரவாயில்லமாக்கிறேன், அன்னைக்கெல்லாம் பார்த்தேன்னா அப்படிம்பாங்க. எப்படி அன்னைக்கு இன்னைக்கு அன்னைக்கு எதனைக்கு அன்னைக்கு சொன்னாங்களா அப்படி இருந்தாங்க. மறந்துடணும், பேசியிருந்தோம் மறந்துடணும். கிருபைன்னு என்ன அர்த்தம்? நம்ம கிருபை ரட்சிக்கப்பட்டு, கிருபைன்னா கிருபை நம்முடைய பாவத்துக்காக தாமே மறித்து நம்மை நீதிமான ஆக்கி விட்டார். எப்படி? நான் குற்றமில்லாதவன், இவன் குற்றமுள்ளவன், இவனுக்காக நான் பாவத்து ரத்தத்தை சிந்திருப்பதுனால இவனுக்கு குற்றம் இருக்கக்கூடாது. நான் சொல்றேன், அவனுடைய பலியை ஏற்றுக்கொண்டதுனால அவனுக்கு பாவம் இல்லைன்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு? பாவம் இல்லை என்று சொல்றாரு. அப்போ இரக்கத்தை சிநேகித்து நியாயம் செய்ய வேண்டும் இல்லையா? ஆனா நம்ம கிருபையாக கண்டோம். இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இடத்துலயாவது யாரும் சபிக்கல. ஒரு இடத்துல சொல்லுவாங்க எல்லாரும், நாங்கள் ஒன்றும் உபச்சாரத்தினால் பிறந்தவர், வேசித்தனத்தில் பிறந்தவர் அல்ல அப்படின்னு ஒரு மனுஷன் சொல்லுவாங்க. வசதிங்களா? நாங்கள் ஒன்றும் வேசித்தனத்தினால் பிறந்தவர் அல்ல. கற்று தண்டிக்கவே இல்லை, சபிக்கவே இல்லை. சபிச்சிருக்கலாம்ல, வாய்மையாக போகிற சொல்லிக்கலாம்ல. ஏன்? கிருபை. அவர் கிருபையில் இருந்தாரா இருந்தார், கண்டுக்காம விட்டார், சட்டா விட்டு பேசவே இல்லை இல்லையா? அப்போ பாருங்க, அவர் எப்படி ஜீவித்தார்னா, அந்த வார்த்தையாக இருக்கிறவர் வெளிப்பட்டால் அந்த வார்த்தை எப்படி இருக்கும்? வார்த்தை எப்படி நம்மளுடைய ஜீவன் வந்து எப்படி இருக்கும்? அது கிருபையில் இருந்ததா இருக்கும். நமக்குள்ள வார்த்தை இருக்குமானால், வார்த்தை நமக்குள்ளே ஜீவியமாக இருக்குமானால், எப்படி இருக்கணும்? ஜீவியமாக இருக்குமானால், ஞாபகத்தில் இருக்கலாம், மனப்பாடம் பண்ணி இருக்கலாம். புஷ்பனத்தை என்னன்னா அது ஜீவியமாக இருக்கணும். வார்த்தையை கேட்டுருக்கிறேன், அதன் பொருளை உணர்ந்துருக்கிறேன், அதை வியாக்கியானம் பண்ண முடியும், அதுக்கு எல்லாம் செய்ய முடியும். ஆனால் அதுக்கு லாபம் இல்லை, அது ஜீவியமாக இருக்கு. அதான் சொல்றது, அந்த வார்த்தை மாம்சமாகி எப்படியும் கிருபையும் சத்தியம் நிறைந்ததாய் நம்முடைய வாசம் பண்ணினார் இல்லையா? கிருபையும் சத்தியம் நிறைந்ததாய் நம்முடைய வாசம் பண்ணினார். அப்படின்னா நம்ம கூட தேவன் இருக்கிற ஒரு வார்த்தை நமக்குள்ள இருக்குனாக்கா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? நாம இப்படி ஜீவிப்போம், கிருபை நிறைந்தவர்களாக ஜீவிப்போம். எப்படி? கிருபை நிறைந்தவர்களாக இருப்போம். அப்புறம் என்ன இருக்கும்? நமக்குள்ள சத்தியம் இருக்கும். கிருபையும் சத்தியம் நிறைந்தவர் நம்முடைய வாசம் செய்தார். அவருடைய மகிமை பிதாவுடைய ஒரே பிதாண்டு இருக்கும். அவருடைய மகிமையை கண்டோம். என்ன சொல்றாங்க? அவருடைய மகிமையை கண்டோம். அவருடைய மகிமை பிதாவுடைய ஒரே பிதாவுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. அப்படித்தானே? நம்ம எத்தனை பேர் வார்த்தையை பெற்றிருக்கிறோம்? எல்லாரும் வார்த்தை ரட்சிக்கப்பட்டோம், வார்த்தை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டோம். அப்படித்தானே? அப்போ நம்ம வார்த்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அப்போ நம்முடைய ஜீவியத்தை என்ன இருக்கணும்? என்ன இருக்கணும்? கிருபை இருக்கணும். வார்த்தை இருந்தால் கிருபை நிறைந்த ஜீவியம் இருக்கணும்.
எல்லாரையும் போல சண்டை போடுற மாதிரி நியாயம் பேசுகிற பேரில் அழிச்சாட்டி பண்ணக்கூடாது. சரிதான் விட்டு அவ்வளோதான் அவ்வளோதான். இல்லாமல் நான் ஆர்கியூ பண்ணி நியாயத்தை பேசவே மாட்டேன். கொடுக்குற இடத்த பேசி பார்ப்பேன். பம்பு பண்ணிட்டாங்க உடனே விட்டுருவேன். கடைசியில் விட்டுருவேன். அது மாதிரி பேசுவாங்க விட்டுருவேன். ஒருலையும் ஆர்கியூ பண்ணுறதே கிடையாது. ஆனால் அந்த காலத்தை எப்படி என் கூட ஆர்கியூ பண்ணி ஜெயிச்சவனே கிடையாது. ஆமாம் ஓட்டுவாங்க. அதனால் இப்படி விட்டுடா எதனா பேசி நியாயம் பண்ணிட்டு வேண்டாம் ஓட்டுவாங்க. ஆனால் ரட்சிக்கப்பட்டதுக்கப்புறம் நியாயம் பேசுறதும் கிடையாது, வாக்குவாதம் பண்ணுறதும் கிடையாது, வாதம் பண்ணுறதே கிடையாது. அப்படியா சரி விட்டுரு அவ்வளோதான். உடனே பேசுவாங்க. இன்னி வரைக்கும் அப்போ பண்ணிக்கிறேன். என்ன பெரிய அவசரம் சரணா போகணும் அவ்வளோதான். அப்போ பாருங்க, நமக்குள்ள வார்த்தை இருந்தால் கிருபை நிலைத்திருக்க வேணும். நாம கிருபை நிலைத்திருக்க வேணும். கிருபை நிலைத்திருந்தால் என்ன பண்ணுவோம்? சத்தியத்தில் ஜீவிப்பதாக இருப்போம். இல்லையா? ஒன்று சாமி எடுங்க. மூன்றாம் அதிகாரம் 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். Our sons did not know the Lord, neither was the word of the Lord yet remained unto us. தமிழ் வாசிங்களா? தமிழ் வாசிங்களா? கர்த்தரை இன்னும் அறியாது இருந்தான். சாமுவேல் கர்த்தரை இன்னும் அறியாது இருந்தான். கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு இன்னும் வெளிப்படவில்லை. கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு இன்னும் வெளிப்படவில்லை. அப்போ ஒரு மனுஷன் தேவனை அறிந்திருக்கிறேன் என்ன அர்த்தம்? வார்த்தையை அறிந்தவனாக ஏற்றுக்கொண்டவனா இருக்கணும். அவங்க தேவனை அறிந்திருக்கிறான்னு அர்த்தம். அதுக்கு முன்னால பார்த்தீங்கன்னாக்கா வாசிங்களா 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். And besides Samuel grew on and was in favor both with the Lord and also with men. என்ன பண்ணா? அவன் கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாக நடந்து கொண்டான். யாரு? சாமுவேல். அதுக்கப்புறம் வாங்க 2ஆம் அதிகாரத்திலே 4ஆம் வசனத்தை வாசிங்க. The bows of the mighty men are broken, and they that stumbled and girded with strength. என்ன போட்டது? சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டன் கர்த்தருடைய சந்நிதியில் வளர்ந்தான். எங்க வளர்ந்தான்? கர்த்தருடைய சந்நிதியில் வளர்ந்தான். அப்படித்தானே? கர்த்தருடைய சந்நிதியில் வளர்ந்தான். மனுஷருக்கும் எல்லா மனுஷருக்கும் கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமா நடந்து கொண்டார். ஆனா என்ன சொல்லுது வசனம்? என்ன சொல்லுது வசனம்? அவன் கர்த்தரை அறியாது இருந்தான். அவன் கர்த்தரை அறியாது இருந்தான். ஏன் அறியாது இருந்தான்? வார்த்தை இல்லையா? வாசிங்க திருப்பி வாசிங்க. சாமுவேல் கர்த்தரை இன்னும் அறியாது இருந்தான். கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு இன்னும் வெளிப்படவில்லை. யாருக்கெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படவும் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்களோ அவள் தேவனை அறியவில்லை. எங்க இருக்கிறான்? தேவாலயத்திலே இருக்கிறான். யார் கூட இருக்கிறான்? ஏலி தீர்க்கதரிசி கூட இருக்கிறான் இல்லையா? அவங்க கூட இருக்கிறான். அங்கதான் வளர்ந்தான் போட்டிருக்கு. கோயில தான் வளர்ந்தான் போட்டிருக்கு. அவர் தான் வளர்த்தான் போட்டிருக்கு. கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியவன் நடந்து கொண்டான்னு போட்டிருக்கு இல்லையா? அநேக சர்ச்சில் எல்லா வேலையும் செய்வாங்க, நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க, நிறைய ஊழியம் கூட செய்வாங்க. ஆனா என்ன இருக்கணும்? வார்த்தை இருக்க வேணும். வார்த்தை இல்லாதவன் தேவனை அறியாதவன். ஏன்? வார்த்தை இருந்திருந்தால் எப்படி இருப்பான்? சத்தியம் கிருபையும் சத்தியமும் நிறைந்தவனாய் ஜீவிப்பான். புரியுதா உங்களுக்கு? அப்போ ஆராதனை முக்கியமான பகுதி இருக்குமா உங்களுக்கு? இப்போ எல்லாரும் ஆராதனை முக்கியமான பகுதி பாட்டு பாடி டான்ஸ் ஆடி கூத்தாடணும். அதுதான் ஆராதனை நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆராதனை எப்படி இருந்தது? சூப்பராக இருந்தது. எப்படி ஆராதனை சூப்பராக இருந்தது. இந்த மாதிரி கிட்டார் வச்சுக்கிற பார்த்தியா? வா தூள் கிளப்புறான் பாருங்க. ஒருத்தன் இப்படி ஆடிக்கினே வர்றான், இப்படி ஆடிக்கினே வர்றான். சின்ன பையன் மாதிரி கேட்டால் குதிரை மாதிரி முடி எடுத்துட்டான் போ. அப்போது அவங்க ஒர்ஷிப் சூப்பராக இருக்குமா? நம்ம தெய்வத்திற்கு நம்ம பாட்டுலாம் அருமையான பாட்டு, சூப்பர் பாட்டு. அவன் பாட்டுலாம் அட்டகாசமான பாட்டு. ஆனால் கிருபை இல்லை, சத்தியம் இல்லை. கிருபை இல்லை, சத்தியம் இல்லை. எப்படி போய் சந்தேகமானது? இவனுக்குலாம் அது கொய்யாத என்ன சொல்லுவான்? அப்படியே சொல்லுவான். நீ கேட்டிருக்கீங்களா? கொய்யாத. கிருபை இருக்கா? இல்லை.
சத்தியம் சுத்தமே கிடையாது. அப்போ வார்த்தையை ஏற்றுக்கொண்டிருக்கிற ஜீவிப்பதனால் அது என்ன வெளிப்பட வேணும்? கிருபையும் சத்தியம் வெளிப்பட வேணும். இல்லையா? இல்லையா? இப்போ பாருங்க, நம்முடைய வார்த்தைகள் கிருபை பொருந்தியதாக இருக்க வேணும். யார்கிட்ட கிருபை பொருந்தா இருக்கும்? சொந்த பிள்ளைங்க கிட்ட, நம்ம நன்மை செய்கிறவங்ககிட்ட, நம்முடைய நண்பர்களாக இருக்கிறவங்களுக்கு கிருபையா பேசலாம். அடேங்கப்பா, ஐயோ உன்னை பார்த்தாலே சந்தோஷமா இருக்குது, ஆமா நீ வா, அடிக்கடி வா, அப்படி இப்படி கிருபையா பேசலாம். யார்கிட்ட? தனக்கு பிரியமா இருக்கிறவங்க கிட்ட, அது தனக்கு நன்மை செய்கிற இடத்துல. ஆனா எத்தனை பேர் உங்களுக்கு தெரிந்த வண்ணமாகவே பிடிக்காமல் இருக்கிறாங்க, ஆனாலும் கிருபையா இருக்கிற ஸ்நேகத்தோடு நடந்து கொள்வீங்க. இயேசு அப்படிதான் ஜெயித்தார். ஏன்? அவர் வார்த்தையாக இருந்தவர் மாம்சமா வந்திருக்கிறார். ஆனதுனால அவருக்குள் வார்த்தை இருந்தது. அந்தபடி அவர் கிருபை நிறைந்தவராய் ஜெயித்தார். எப்படி? கிருபையும் சத்தியம் நிறைந்தவராய் ஜெயித்தார். இல்லையா? அப்போ நாமெல்லாம் எப்படி இருக்கணும்? அவருக்கு தானே இருக்கணும். இல்லையா? அதுக்கு என்ன செய்யணும்? கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றிருக்க வேணும். கர்த்தருடைய வார்த்தையில நிலைத்திருக்க வேணும். நம்முடைய ஜீவியத்துல கர்த்தருடைய வார்த்தையில் ஏற்றிருப்பது என்றால் என்ன? கர்த்தருடைய வார்த்தையில் நிலைத்திருப்பது என்றால் என்ன? கர்த்தருடைய வார்த்தை அறிந்திருக்கிறோம் அப்படின்னா அந்த வார்த்தையிலே இருந்துங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? வார்த்தையின்படி ஜீவிக்கணும். கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்றதோ அதன்படி ஜீவிக்கணும். அதுதான் கர்த்தருடைய வார்த்தை இருப்பது. வார்த்தையை கேட்டு மனப்பாடம் பண்ணுறது இல்லை, எப்போவுமே பைபிளே படிக்கிறது, அப்புறம் எல்லாம் மனப்பாடம் பண்ணுறது இதில் வருது. சரி, இதில் வருது, போட்டிலாம் வரும், வசன போட்டி எல்லாம் போட்டுலாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் வேலை இல்லை. ஆனால் அறிந்த வசனத்தை ஜீவியமாக்க என்ன பண்ணணும்? அறிந்த வசனத்தை ஜீவியமாக்கி கொள்ளணும். ஒரு வசனம் கேட்டாலும் அந்த வசனத்தை ஜீவியமாக மாற்றணும். ஐயோ கர்த்தர் வசனம் எப்படி சொல்லுது, அப்படித்தான் நடக்கணும். அது காரணம் சொல்லக்கூடாது. ஏன்? கர்த்தர் வசனத்துக்கு மேலே சாதிக்கணும் ஒரு காரணம் சொல்லலாமா? சொல்லக்கூடாது. கர்த்தர் வார்த்தையின்படி ஜீவித்தாதான் நான் தேவனை அறிகிற அறிவிலே பெருகிறேன்னு அர்த்தம். என்ன சொல்லுது? சாமுவேல் எங்கே இருந்தான்? ஆலயத்தில் இருந்தான். கர்த்தருக்கும் மனுஷனுக்கு பிரிமா நடந்து கொண்டான். ஏலி தான் அவன் வளர்த்தான். அப்படிலாம் போட்டிருக்கு இல்லையா? ஆனால் கடைசி என்ன சொல்கிறாங்க? அவன் தேவனை அறியாது இருந்தான். ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தையை வெளிப்படுத்தப்படவில்லை. உங்களுக்கோ கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். நிச்சயமா சொல்லுவேன், உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுத்தப்படுகிறது. நான் சொல்றேன் என்ன, எனக்கு கர்த்தர் வார்த்தை வெளிப்படுத்த. அந்த பிரசங்கத்தை எப்போ சொல்லி கொடுத்தா தெரியுமா? நைட் தூங்கும்போது சொல்லி கொடுத்தார். காலைல போயிட்டு பிரசங்கம் பண்ணலான்னு அந்த வசனத்தை எடுக்கிற வரல, ஞாபகம் இல்லை. சிவமன் என்னாண்டு ஒரே கொடுத்தீங்களே, நான் அப்படியே நைட்டே எழுதிருக்கணுமோ? நான் தப்புன்ட்டு நான் அசதியாக இருக்கேன் போட்டிருக்கு. நான் தூக்கத்தையும் அந்த எழுதிருக்கணும், அப்படி எழுத போட்டிருக்கு. பேச சொல்லிக் கொடுங்க, அப்புறம் சொல்லி கொடுத்தேன். அதுக்கப்புறம் நான் வசனத்தை பேச ஆரம்பிச்சேன். அப்போ யார் சொல்கிறார்? அது யார் சொல்லித்தரா? ஆமாம், கர்த்தர் தான் சொல்லித்தரார். கர்த்தர் மட்டுமே சொல்லித்தரார். ஆமாம், நைட் சொல்லிட்டார். முந்தின நாள் நைட் இல்லை, அதுக்கு முந்தின நாள் நைட் சொல்லிட்டார். அடுத்த 2 நாள் எழுதலை. நான் மனசுக்குள்ள போயிட்டு தியானம் பண்ணிட்டே இருக்கிறேன், ஆனால் எழுதலை. ஆனால் இன்னைக்கு காலை எழுதுறேன். 8 மணிக்கு உட்காந்தா வரல. ஐயோ கஷ்டம் பண்ணி நல்ல கஷ்டம் வச்சு விட்டனே அப்படின்னு நினச்சேன். அப்புறம் ஆண்டவரே என்ன வரலையேன்னு சொல்லிட்டு எங்கேயோ நடுவசனம் செய்த வழி அது விஷயம் வரல. கீவேர்டு தெரிஞ்சதான் சத்தியம் வரும். அதுக்கப்புறம் டக்குனு கற்று சொல்லி கொடுத்தேன். மன்னிச்சுங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேட்ட உடனே யோவான் 1:16 சொன்னேன். ஏய்யா பாருங்க, நம்முடைய ஜீவியத்துல கர்த்தருடைய வார்த்தை அறிந்து கொள்வது பெரிய சாக்கியம். கர்த்தருடைய வார்த்தை அறிந்து கொள்வன் கிருபையும் சத்தியம் நிறைந்தவரா வாழ்கிறான். இல்லையா? அவன் எப்படி இருக்கிறான்? இரக்கம் செய்வனாக இருப்பான், நியாயம் செய்வனாக இருப்பான். நியாயத்தை தவற விடுவதில்லை, அதே வழியிலே இரக்கத்தை விடுவதில்லை. எப்படி இருக்கணும்? நியாயம் செய்யணும். நியாயம்னாக்கா ஆமா உன்னை திருப்பி திருப்ப கரெக்ட் தான். நீ அடுத்த திருப்பி அடிக்க நியாயம்தான். நீ நஷ்டப்படுத்த திருப்பி நியாயம் நஷ்டப்படுத்துறது நியாயம்தான். அது இல்லை, இரக்கத்தை சிநேகித்து நியாயம் செய்யும். எப்படி? இரக்கமாக இருக்கணும், நியாயத்தை நிறைவேற்ற ஒரே ஒரு வழிதான், தான் சகித்துக் கொள்ள வேணும். எப்படி? இயேசு நமக்கு இரக்கம் செய்தார், நியாயம் நிறைவேற்றினார். எப்படி? நமக்காக பலியாகி நம்முடைய பாவத்துக்கு பரிகாரமாக்கி நமக்கு பாவத்தை மன்னித்திருக்கிறார். நியாயம் செய்தாரா? அவர் பலியார் அப்படின்னால நியாயம் செய்தார். நம்ம ரட்சித்த அப்படின்னால இரக்கம் செய்திருக்கிறார். நாம எத்தனை பேர் செய்யற சொல்லுங்க? அவங்களாம் பார்த்தாலே ஆகுது இல்லை கூட தைரியமா சொல்றோம். கர்த்தர் பார்த்து வசனம் 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 மிக 6:8 வசனம், மனுஷனே நன்மையிலிருந்து அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார்.
நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து கர்த்தருக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பது அல்லாமல் வேற என்னத்தை கேட்கிறார்? எப்படி செய்யணுமா? மனுஷனே நன்மை என்று அறிவித்திருக்கிறார். எதுக்கு நன்மை? என் நியாயம் செய்து இரக்கத்தையும் சிநேகிக்கணும். நியாயம் செய்த பிறகு அடிச்சிடக்கூடாது. நியாயம் செய்யணும். ஆனால் அடிக்கிறது நியாயமாக இறக்கப்படணும் இல்லையா? இறக்கப்பட்டாச்சு. இப்போ என்ன செய்யணும்? மனுஷனுக்கு முன்பாக இருக்கணும், தேவனுக்கு முன்பாக கர்த்தருக்கு முன்பாக மனத்தாழ்மை நடக்கணும். நான் பேசுறேன், யாருக்கு முன்னாடி பேசிட்டு இருக்கிறேன்? கர்த்தருக்கு முன்னால பேசுறேன். என் வார்த்தைகள் கர்த்தருக்கு முன்னால் இருக்குது. அப்போ நான் பேசுறது மனத்தாழ்மையாக பேசணும். நான் இஷ்டத்துக்குள்ள சேர்த்துக்கூடாது, அதில் கோபத்தை சேர்க்கக்கூடாது, எரிச்சலை சேர்க்கக்கூடாது. ஏன்னா நான் மனத்தாழ்மையோடு நடக்கிறவன். யாருக்கு முன்னால? மைண்டு. whatever you do, it is all in the front of the eyes of God. என்ன செய்யணும்? அனைத்தும் கர்த்தருடைய கண்களுக்கு முன்பாக செய்கிறான். தாவீது அறிக்கையிடுவான். வாசியம் பார்க்கலாம். சங்கீதம் 51 4ஆம் வசனம். Behold, I was shapen in iniquity, and in sin did my mother conceive me. Against thee only, have I sinned, and done this evil in thy sight, that thou mightest be justified when thou speakest, and be clear when thou judgest. தேவன் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். என்ன செய்தேன்? பொல்லாங்கானதை நடப்பித்தேன். போதும் இல்லையா? என்ன செய்தான்? என்ன சொல்றேன்? நான் பொல்லாங்கானதை நடப்பித்தேன். எப்படி செய்தேன்? உங்களுடைய கண்களுக்கு முன்பாக. நம்ம செய்கிற பாவங்கள் எல்லாம் கர்த்தருக்கு முன்னால் இருக்கு. 4 செவுர் கட்டி ஜன்னலே இல்லாத இடத்துல இருந்தால் கூட கர்த்தருக்கு தெரியும். ஏன்? சிந்தனையிலே பாவம் தான் கர்த்தருக்கு தெரியும். நம்முடைய வார்த்தையில் இல்லை, சிந்தனையில் இருந்த பாவத்தை கர்த்தருக்கு தெரியும். அப்போ நம்ம எப்படி ஜீவிக்கணும்? கர்த்தருக்கு முன்பாக மனத்தாழ்மையாக ஜீவிக்கணும். அப்போ வார்த்தை தெரிஞ்சால் தான் மனத்தாழ்மையாக ஜீவிக்க முடியும். ஏன்னா வார்த்தை தெரிவிப்பு தான் தேவனை அறிகிற அறிவு. அப்படித்தானே போடுறது. இன்னும் தேவனே அறியவில்லை. சாமுவேலுக்கு யார் அறியவில்லை? தேவனை அறியவில்லை. ஏனென்றால் வார்த்தைன்னு வெளிப்படவில்லை. அப்போ வார்த்தை நமக்கு அறிந்திருக்கிறோம் என்றால் தேவனை அறிந்திருக்கிறோம். அதிகமாக வார்த்தை அறிந்து கொண்டு ஜீவிக்கிறோம் என்றால் தேவனை அறிகிற அறிவிலே வளர்கிறோம். தேவனை அறிகிற அறிவிலே வளர்கிறோம். சும்மா கர்த்தர் ஆனால் கொஞ்சம் போயிடுவேன், பாஸ்டிவ் ப்ரேயருக்கு போயிடுவேன், பைபிள் ஸ்டடிக்கு போயிடுவேன், எல்லாம் செஞ்சிடுவேன். சில நிறைய வேலை செய்வேன். புண்ணத்தை யார் சபையில் செஞ்சாங்க? சபையில் எல்லா வேலையும் செய்யலாம். மனுஷனுக்கு பிரிவு நடந்து கொண்டான், கர்த்தருக்கு பிரிவு நடந்து கொண்டான். உண்மை தானே? ஆனால் என்ன இல்லை, இன்னும் தேவனே அறியவில்லை இல்லையா? நம்மளாம் தேவனை அறிந்திருக்கிறோம். அதுக்காக தான் கர்த்தர் தம்முடைய சமூகத்துக்கு கொண்டு வந்து நம்மளுடைய வார்த்தையை தெரிவிக்கிறார். அப்படியானா நம்முடைய ஜீவியத்தில் எத்தனைக்கு அதிகமாய் தேவனை அறிந்திருக்கிறோமோ அத்தனைக்கு அதிகமாய் வார்த்தையின்படி ஜீவிக்கிறோம். வார்த்தையை கேட்கறது பெரிய ஆசீர்வாதம். நிறைய பேர் வார்த்தை கிடைக்கிறது இல்லை. ஆமாம், எளிய வைப்பார், அப்படி பண்ணார், தாவீது பார் இப்படி பண்ண நமக்கு தெரியாது. நமக்கு என்ன வேணும்? சத்தியம். நமக்கு என்ன வேணும்? சத்தியம் வேணும். சத்தியம் என்றால் என்னது? நீ நேற்றும் என்றும் என்றென்றும் மாறாதிருப்பது சத்தியம். அது பேர் தான் சத். நம்ம இல்லை ஐயரே தான் சொல்கிறான். சத் சங்கம் பேர் வச்சுக்கலாம். ஐயருக்கு இந்து மத சங்கத்துக்கு பேர் என்ன? சத் சங். சத் சங்கம்னா சத்திய சங்கம்னு அர்த்தம். சத்திய மார்க்கம் சத்திய சங்கம்லாம் வச்சுருக்கேன். அப்போது பாருங்க, நமக்கு நல்லா தெரியும் எது சத்தியம் என்று. அப்படின்னா சத்தியத்தை அறிந்திருக்கிறனா அந்தபடியே ஜீவிக்கப்படக்கூடாது. இப்போது இவர் இயேசு கிறிஸ்து எப்படி செய்தார்னா, வார்த்தையாக இருந்தவர் மாம்சமானார். எப்படி ஜீவித்தார்? கிருபையும் சத்தியம் நிறைந்தவராக ஜீவித்தார். அவருடைய மகிமை எப்படி இருந்ததுன்னா, அவருடைய மகிமையை கண்டோ. அந்த மகிமை எப்படி இருந்தது? பிதாவின் ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. அந்த பிதாவுடைய குமாரனுக்கு ஏற்ற மகிமை எங்கே வெளிப்படுது பாருங்க. எபேசியர் எழுதுங்க. 1ஆம் அதிகாரம்
1ஆம் அதிகாரம் 20, 21, 22, 23. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 20, 21, 22, 23. Which he wrought in Christ when he raised him from the dead and set him at his own right hand in the heavenly places, far above all principality and power and mighty and dominion and every name that is named, not only in this world but also in that which is to come. And he had put all things under his feet and gave him to be the head of all over all things to the church, which is his body, the fullness of him that filleth all in all. ஆமென். வாசிக்கிறியா? எல்லா துறத்தனுக்கும் நீ வாசிக்க மாட்டேன். சரி, இந்த வசனம் வித்தியாசமான வசனம். எல்லா துறைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரம் வறுமையிலும் ஏற்பட்டிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாக அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது வாசத்தில் உட்காரும்படி செய்ய யார இயேசுவை பிதாவாகிய தேவனுடைய வலது வாசத்தை உட்கார செய்யும்படியாக செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாத்தையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றாலும் நிரப்பருடைய நிறைவாகிய சரிதமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக தந்தருளினார். எப்படி? எல்லா மகிமையும் சபையாகிய நமக்குள்ளே பெருகியிருக்கும்படியாக கிறிஸ்துவே நமக்கு தலையாய் தந்திருக்கிறார். அப்ப என்ன அர்த்தம்? நாம அந்த எல்லா மகிமைக்கு காரணம். எல்லாவற்றையும் எல்லா மகிமையினாலும் நிரப்பருடைய நிறைவை சபையாக சர்வத்துக்கு தந்திருந்தார். நாம தான் சபை. கிறிஸ்து கொடுக்கப்பட்ட மகிமையில நமக்கு கொடுக்கப்பட முடியாத கிறிஸ்துவை நமக்கு தலையாக தந்திருக்கிறார். கிறிஸ்துவை நமக்கு தலையாக தந்திருக்கிறார். கிறிஸ்து என்றால் என்ன அர்த்தம்? கிறிஸ்து யாரு? அந்த வார்த்தை மாம்சமாகி படிச்சோம். கிறிஸ்து யாரு? வார்த்தை. அந்த வார்த்தை மாம்சமாகி இருக்கு இல்லையா? கிறிஸ்து தானே அவரு. அப்ப அந்த வார்த்தை மாம்சமாகிற வார்த்தை தான். அப்போ நமக்கு தலை யாரு? கிறிஸ்து. இல்லைன்னா வார்த்தை தான் நமக்கு தலை. நமக்கு ஆலோசனை எங்க இருக்கு? நம்முடைய மனதிலே இருக்கிற வார்த்தையிலே இருக்கிற எல்லாமே ஒரு நிலமில்லை. யாரு தலையை தந்திருக்கிறாரு? கிறிஸ்துவை நமக்கு தலையை தந்திருக்கிறாரா? அந்த கிறிஸ்து யாரு? வார்த்தை. அப்போ வார்த்தையை நடத்துகிறதா இருக்கிறோம். ஒவ்வொரு காரியத்திலும் நம்ம யார் நடத்த வேணும்? நாம் கற்றுக்கொண்டிருக்கிற தேவனுடைய வார்த்தை நடத்த வேணும். சும்மா கோயிலுக்கு போன கை தட்டின பாட்டு பண்ண அப்பாடா ஒரு வழியை சீக்கிரம் முடிச்சார் இன்னைக்கு அப்படின்னு வர்றோம். இல்லை அப்படித்தானே வரங்கெல்லாம் வீட்டுக்கு வரும்போது அப்பாடா நல்ல காலம் போன வாரம் ரொம்ப ஜாஸ்தி ஆச்சு, இந்த வாரம் பரவாயில்லன்றோம் இல்லையா? அப்படி இல்லை. வரும்போது வார்த்தையை ஏற்றுக்கொண்டவர்களாய். வார்த்தை எப்படி ஏற்றுக்கொள்ளணும்? பையில இல்லை, கையில் இல்லை, தலையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த வார்த்தை தான் எனக்கு தலை. அந்த வார்த்தை தான் நடத்துகிறது. அந்த வார்த்தை நடத்தும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்குள்ளே சாவு நிகழ்வதை பார்ப்பீர்கள். உங்களுக்குள்ளே அநேக வேளைகளிலே மரணம் ஏற்படும். எப்படி? சுயத்துக்கு மறிக்கிற மரணம் உண்டாகும். திருப்பி பேசுறது நேரம் போது பேசலாம் போல இருக்கும், உடனே சாவு வரும். இது அந்த சுய சிந்தனைக்கு ஒரு மரணம் வரும் இல்லையா? வந்தவனே யார் தலையாயிட்டா? நான் தலையாக இருப்பது மறித்து அவர்கள் தலையானார். எப்பொழுது அந்த வார்த்தையின்படி நடக்கும் பொழுது என் சுயம் மறிக்கவும் என் சுயம் மறித்து போக அவனுக்கு தலையாக மாறுகிறார். அப்போ இந்த கிறிஸ்து எனக்குள்ளே உனக்குள்ளே இருப்பானால் எப்படி இருப்போம்? நம்ம கிறிஸ்துவை போலேயே மாறுவோம். அப்போ ஒவ்வொரு நாளும் மரணம் சம்பவித்துக் கொண்டே இருக்கும். ஒவ்வொரு நாளும் மரணம். என்ன மரணம்? சுயத்துக்கு மரணம், சுய ஆவிக்கு மரணம், சுய விருப்பங்களுக்கு மரணம், தேவனுக்கு அந்நியமான காரியங்களுக்கு மரணம். இப்படி மரணம் நிகழ்ந்து கொண்டே இருந்தால்தான் கிறிஸ்துவாகிய தேவன் நமக்கு தலையாக இருக்கிறார். அதுக்காகத்தான் தேவன் என்ன பண்ணாரு? கிறிஸ்துவை உயர்த்தி அதை ஜெயித்து, கிறிஸ்துவை எல்லாவற்றையும் ஜெயித்து, மரணத்தையும் ஜெயித்து, பாதாளத்தையும் ஜெயித்து தம்முடைய வலதுபாரத்தில் உட்கார்ந்து இருக்கிற அந்த கிறிஸ்துவை உங்களுக்கும் எனக்கும் தலையாக தந்திருக்கிறார் இல்லையா? அது எங்க உட்கார்ந்து இருக்காரா? பிதாவுடைய வலதுபாரத்தை. நம்ம எங்க பார்த்து ராசியை பார்க்கணும். வெளிப்படுத்தின விசேஷம் 6
3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். Revelation 3rd chapter 21st verse. To him that overcometh will I grant to sit with me on my throne, even as I also overcame and am set down with my Father in his throne. Hallelujah. நான் வச்சுக்கிட்டுமா, நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொண்டவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்திலே என்னோடு கூட உட்காரும்படி அருள் செய்வேன். ஏசைங்க உட்காந்துருக்கிறாரு, பிதாவுடைய வலதுபாசத்தில் உட்கார்ந்துருக்கிறார். அந்த சிங்காசனத்திலே நாமும் கூட அவருடைய வலதுபாசத்தில் உட்காரும்படிக்கு நமக்கு என்ன பண்ணியிருக்கார் கர்த்தர்? தேவன் பண்ணிக்கிறார், கிறிஸ்துவை தலையாக தந்திருக்கிறார். அப்போ நம்முடைய தலை முழுவதும் என்ன இருக்கணும்? அவருடைய சத்தியம் நிறைந்ததா இருக்கணும். அவருடைய சத்தியம் நிறைந்ததா இருக்கணும். அப்போ ஒவ்வொரு நாளும் வார்த்தை இருக்க இருக்க எனக்குள்ளே தேவ சாயல் உண்டாகி கொண்டே இருக்கும். வார்த்தை ஜீவியமாக மாற மாற எனக்குள்ளே தேவ சாயல் உண்டாகி கொண்டே இருக்கும். எனக்குள்ளே தேவசாயம் உண்டாக வார்த்தை ஜீவிக்க ஜீவிக்க எனக்கு என்ன உண்டாகும்? தேவசாயம் உண்டாகும். நீ உன்னையே சோதித்துப்பார், எனக்குள்ளே தேவசாயம் உண்டாயிருக்கிறதா யோசித்துப்பார். இல்ல சபைக்கு வந்தது, பைபிளை சுமந்தது, காணிகள் கொடுத்தது, ஊழியம் செய்தது எல்லாம் வேஸ்ட். அந்த வார்த்தை எனக்கு தலையா இருக்க வேணும், அந்த வார்த்தை எனக்கு நடத்த வேணும். அதற்குள்ளே தேவசாயம் உண்டாக வேணும். எனக்குள்ளே அவருடைய மகிமை காணப்பட வேண்டும். யாருடைய மகிமை காணப்பட வேணும்? கிறிஸ்துக்குள்ள காணப்பட்டதுல போட்டிருக்கா. என்ன போட்டிருக்கு? வார்த்தை மாம்சமாகி நம்முடைய ஜீவன், நமக்குள்ளே ஜீவன் செய்தது. அவருடைய மகிமை தேவனுக்கு பிதாவுக்கு ஒத்த மகிமையா இருந்தது. அது எப்படி இருந்ததுன்னா பிதாவுடைய ஒரே பேர் அவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையா இருந்தது. அப்போ நம்முடைய அப்படி மாறுங்கிறதுக்காக தான் கிறிஸ்து நமக்கு தயாராக இருக்கிறார். இந்த வார்த்தை நமக்கு தயாராக இருக்கிறது. இந்த வார்த்தையை மனதில் வைத்து அந்தபடி நடக்கிற பொழுது நாம் தேவ சாயலாக ஒவ்வொரு நாளும் மாறும். ஒரே நாளும் மாற மாட்டோம், பயப்படாதீங்க. ஒரே நாள் மாற முடியுமா? முடியாது. ஒவ்வொரு நாளும் ஜெயிக்க எதை ஜெயிக்கிறது? எனக்கு பணம் பெருகுன்னு ஆசை இருக்கு. ஒரு பொய் சொன்னால் பரவாயில்ல, அதெல்லாம் பார்க்க முடியுமா? ஒரு பொய் சொல்லிட்டு போட்டீங்கன்னா இப்போ யார் ஜெயிச்சிருக்கிறேன்? பொய் ஜெயிச்சிருச்சு, பிசாசு ஜெயிச்சிருச்சு. எனக்கு பொய் வேண்டாம்ப்பா, பணம் கட்டணும் பரவாயில்ல, கத்தர் இருந்தால் போதும். அப்படி வேண்டாம், பணம் வர்றது பணம் கத்தருக்கு ஏற்ற மாதிரி வரணும். வார்த்தை பொறுத்து ஜீவியம் இருந்தால் எல்லாத்தையும் ஜெயிப்போம். வார்த்தை கேட்டு ஜீவி இருந்தால் சகலவற்றையும் ஜெயிப்போம். உனக்குள்ள யாரும் எழுத்து பேசுறாங்க கோவம், யார்கிட்ட பேசிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்க தோணும். வரும்ல, அந்த தோற்றணும் சுயத்துக்கு தோற்றம்னு இருக்கும். அது குணம்டாகும். எப்படி பேசிட்டோமே, எல்லா மனுஷனையும் போல பேசிட்டோமே, அப்படி ஒரு துக்கம் உண்டாகும். அப்படி துக்கம் உண்டாகும். அப்படி துக்கம் உண்டாகலைன்னா நமக்குள்ள தேவசாயல் வராது. நமக்குள்ள தேவசாயல் உண்டாகாது. அவர் வரும்போது எப்படி இருக்கணும்? அவரை போலவே இருக்க வேண்டும், இல்லையா? அப்படியானால் அவர் இயேசு கிறிஸ்து வார்த்தையாக இருந்தார், மாம்சமாகி நம்முடைய வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். என்னது? அவருடைய மகிமையை நாங்கள் கண்டோம். அவருடைய மகிமை பிதாவுடைய ஒரே பேரனுடைய ஒரே பேரனுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாக இருந்தது. அப்போ வார்த்தை மாம்சமாகி நம்மள வார்த்தை மாம்சமாக இருக்கிறோம். வார்த்தையை ஏற்றுக்கொண்டிருக்கிற வார்த்தையை ஜீவனாக கொண்டிருக்கிற ஜீவன் வார்த்தை தான் நமக்கு ஜீவனாக இருக்குது. அந்த வார்த்தையை ஜீவனமாக கொண்டிருக்கிறனா அந்த வார்த்தை நமக்கு ஜீவமாக இருக்குமானால் அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டவன இயேசு பிள்ளைகளாகும். அப்படித்தானே? வாசிங்க, அது யோவான் 1:12 வாசிங்க. யோவான் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். But as many as received him, to them gave he power, the power to become the sons of God. எப்படி? அந்த அவர் நாமத்திலே விசுவாசம் உள்ளவராகி அவரை ஏற்றுக்கொண்ட எத்தனை பேர்களும் அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளுடைய அதிகாரத்தை தந்தார். எதை ஏற்றுக்கொண்ட? அவருடைய நாமத்தை ஏற்றுக்கொள்ள. அவர் நாமம் என்ன?
வார்த்தை. அப்படி நாமம் என்ன? வார்த்தை. அப்படிதான் வெளிப்படுத்தி போட்டு அவருடைய நாமம் வார்த்தை. அப்போ இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்ட உடனே உங்களுக்கு எனக்கும் நான் தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிற அதிகாரம் உண்டாயிருக்கும். நம்மளை பார்த்து 4 பேர் சொல்றது அப்புறம் முதல்ல நானே என்னை பற்றி சொல்லணும். முதல்ல நானே என்னை பற்றி சொல்லணும். என்ன சொல்லணும்? நான் தேவனுடைய பிள்ளை அப்படி சொல்லணும். எப்போ சொல்ல முடியும்? வார்த்தைப்படி ஜீவிப்பதா இருந்தால் நான் தேவனுடைய பிள்ளைன்னு சொல்லலாம் இல்லையா? வார்த்தைப்படி ஜீவித்தா என்ன சொன்னா தேவனுடைய பிள்ளைன்னு சொல்லலாம். அப்போ வார்த்தைப்படி ஜீவித்தான் அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அவர் ஏற்றுக்கொண்டால் அவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம். இப்ப அவரை ஏற்றுக்கொண்டா யார் நமக்கு தலை? கிறிஸ்துவை தலையாக இருக்கிறார். அவர் தலையாக இருந்தா நம்முடைய ஜீவி எப்படி இருக்கும்? கிருபையும் சத்தியம் நிறைந்ததா இருக்கும். அந்த ஜீவியம் கிருபையும் சத்தியம் நிறைந்ததா இருந்தால் நம்முடைய ஜீவித்தின் மகிமை பிதாவுடைய ஒரே குமாரனுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையா இருக்கும். அப்போ வசனத்தை கேட்கறது மிக அவசியம். ஆனா ஒவ்வொரு வசத்தையும் ஜீவிக்கணும். அதன்படி ஜீவிக்கணும். வசதி போல ஜீவிக்கிறது என்னால முடியல. ரொம்ப மனத்தாழ்மையா பேசுவாங்க. எப்படி என்ன பண்றது? நம்மளால முடியல. ஆண்டவருக்கே தெரியும் நம்மளோட தான் முடியுது. ஒரே விட்டா பாஸ்டமா இருக்க முடியுமா? ஒரே மாதிரி பிஷப்மா இருக்க முடியுமா? அளவுதான். அளவு ஓரளவு இல்லை, நிறைவான. எப்படி நிறைவான வளர்ச்சிக்கு தக்கதாக வரணும். எப்படி வரணுமா? அவருடைய நிறைவான வளர்ச்சிக்கு தக்கதான பூர்ண புருஷராக மாறும் மட்டும் நமக்கு என்ன வச்சிருக்கிறாரா? அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர்கள் இல்லையா? சுவிசேஷகர்கள், போதகர்கள், மேய்ப்பர்கள் 5 பேர் இருக்கு. எதுக்கு? நாம் கிறிஸ்துவின் வளர்ச்சிக்கு தக்க பூர்ண புருஷராக மாறும் மட்டும். பூர்ணம் இல்லையா? அப்போ வார்த்தையை கேட்டு நடக்கிறது இல்லையா? வார்த்தைகள் நடக்கும்போது தான் நமக்கு என்ன வரும்? இயேசுடைய சாயல் உண்டாகும். இயேசுடைய சாயல் யாருடைய சாயலா இருக்கு? அப்படித்தானே? அப்படித்தானே போட்டு எங்க இருக்கு தெரியலையா? எப்படியா இருக்கு? எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். Who being the brightness of his glory and the express image of his person, and upholding all things by the word of his power. தமிழ் வாசிக்கணுமா? யார் வாசிக்கிறான்? சரி. இவர் அவருடைய மகிமை பிரகாசமும். யாரு? இயேசுவை பற்றி பேசுறார். என்ன சொல்றாரு? இயேசு அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாயிருந்தார். இயேசு எப்படி இருந்தாரா? அவருடைய தன்மையின் சொரூபமாயிருந்தார். அப்படியானால் நாமும் அவருடைய தன்மையின் சொரூபமாய் விளக்க வேண்டும். அந்த தன்மை வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது, வார்த்தையில வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. வார்த்தை என்ன சொல்லியிருக்கு? அவர் எப்படிப்பட்டவர் விளங்குது நமக்கு இல்லையா? அந்த வார்த்தைப்படி ஜீவிக்கிற பொழுது அவருடைய தன்மை நமக்கு சொந்தமாகும். அப்போ யாருடைய சாயலா இருப்போம்? அவருடைய தன்மையின் சொரூபமாய் இருப்போம். யாருடைய தன்மையின்? இயேசு கிறிஸ்து தன்மையின் சொரூபமாக இருப்போம். அவர் யாரு? பிதாவின் தன்மைக்கு ஒப்பா இருக்கிறார் இல்லையா? அவர் அவருடைய மகிமை பிரகாசமும் அவருடைய மகிமை. யாருடைய மகிமை? பிதாவுடைய மகிமை பிரகாசமா இருக்கிறார். அவருடைய தன்மையின் சொரூபமாக இருக்கிற இயேசு. நாம இயேசுவை போல மாறினா நாம பிதாவை போல மாறுகிறோம். அப்போ ஒவ்வொரு நாளும் ஒப்பு கொடுக்கணும். ஒவ்வொரு நாளும் ஒப்பு கொடுக்கணும். ஒப்பு கொடுத்து அது பிரதானமாக கருதணும். கர்த்தருடைய வார்த்தை அறிந்திருக்கிறபடி நான் ஜீவிப்பேன். அந்த ஜீவிக்கிற போது நான் கிருபையை என்ன பண்ண? நான் இரக்கத்தை சிநேகித்து நியாயத்தை செய்வேன். இயேசு எப்படி இரக்கத்தை செய்தார்? நம்முடைய குற்றங்களை மன்னிக்கும்படி நான் மன்னிச்சுட்டேன்னு சொல்லி அநியாயம் பண்ணல. நான் சொல்ல புரியுதா? நம்மளாம் பாவிகளாக இருக்க நான் மன்னிச்சுட்டேன், நான் தேவனாயிட்டேன், நான் மன்னிச்சுட்டேன் அப்படியே சொன்னாரு? இல்லை. ஜீவனை கொடுத்து ரத்தத்தை சிந்தி பாடுகள் பட்டு கல்வாரியிலே சிலுவையிலே தம் ஜீவனை தந்தருளி உனக்கும் எனக்கும் உண்டான பரிகாரத்தை ஏற்படுத்தி உனக்கு நியாயமும் செய்தார், கிருபையை தந்தார். சும்மா ரட்சிக்கல, சும்மா அநியாயம் தானது. பாவம் செய்தவர்கள் மன்னிச்சிட்டேன், என் பையன் மன்னிச்சிட்டேன் சொல்ல முடியாதுல்ல. பையன் ஆகிறதுக்கு என்ன வழி? தானே மறித்து அவன் என்ன பண்ணுவான்? மீட்டுக்கொள்ள வேணும். மீட்டுக்கொண்டார். அப்போ நாமும் அவரை போல மாறுவதற்கு நமக்கு தலை யாரா இருக்கணும்? வார்த்தையா இருக்கணும், கிறிஸ்துவா இருக்கணும். கிறிஸ்து என்றால் வார்த்தை. அது தலையாக இருந்தால் நம்ம ஜீவியமெல்லாம் கிறிஸ்துவின் சாயலை உண்டாக்குறதா இருக்கும். அப்போ கிறிஸ்துவ போல மாறுறதுக்கு தான் நம்ம பைபிள் படிக்கிறோம். கிறிஸ்துவ போல மாறுறதுக்காக தான் பைபிள் படிக்கிறோம். கிறிஸ்துவ போல மாறலாம் முடியாது. எல்லா பசங்களும் பண்ணுவாங்க, அவங்களே பார்த்தா கூட குறை இருக்கும். இருக்கட்டும், எல்லாத்தையும் குறை இருக்கும், எல்லாத்தையும் குறை இருக்கும். ஆனால் கடைசியாக கத்த குறைக்காக விட்டு போயிடுவாரா? விடமாட்டேன்னு சொல்லிட்டார். என்ன சொல்லுமா? பேதுரு வாசிக்க பாருங்க. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 1 Peter 1st chapter 13th verse.
government, be sober, and hope to the end for the grace that is to be brought unto you and the revelation of Jesus Christ. First Peter, first chapter, 13th verse. First Peter, 1 பேதுரு 1:13 ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூர்ண நம்பிக்கையுள்ளவர்களாயிருங்கள். என்ன போட்டு பார்த்தீங்களா? ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு, மனதின் அறை என்ன அர்த்தம்? இடுப்பை டைட்டாக கட்டிக்கணும். இந்த மல்யுத்தம் பண்ணுறாங்கல்ல, பார்த்துருக்கீங்களா? மல்யுத்தம் பண்ணுறாங்கன்னா என்ன பண்ண பார்த்துருக்கீங்களா? ஒரு நல்ல பெரிய துணி எடுத்து அந்த ஷால் எடுத்து டைட்டாக கட்டிக்கணும், கயிறு மாதிரி முறுக்கி கட்டிக்கணும். எதுக்குன்னா இடுப்பில் பலன் இருக்கணும். ஆனால் அரைனா இடுப்பு, இடுப்பில் கட்டிக்கணும். எதுக்கு இடுப்பில் கட்டினா தள்ளாடாமல் இருக்கிறதுக்கு. எதுக்கு? தள்ளாடாமல் தான் இடுப்பு வேணும். இடுப்பில் பார்த்து தள்ளாடாமல் இருக்கும் இல்லையா? அவ பாருங்க, நமக்கு எப்போ தள்ளாடுறது தெரியுமா? யாராவது விரலிட்டோம், நீலாம் ஒரு மனுஷனா, நீலாம் ஒரு கிறிஸ்டியனா, உன் ஜீவி எப்படி இருக்குதா, உன் லட்சணம் எப்படி இருக்காங்க, அப்போதான் நமக்கு ஐயோ நம்ம நல்லவன் நினச்சிட்டு இருக்கிறோம், எல்லாரும் தெரியுது, எனக்கு மோசம் தெரியுது அப்படின்னு மனது நிறைய ஆடிடும். பயப்படாத. எப்படி? பயப்படாத. உன் மனதின் அறையை கட்டி கொண்டு இயேசுக்கு வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூர்ண நம்பிக்கையோட இருக்கு. எப்படி இருக்கணுமா? பூர்ண நம்பிக்கையா இருக்கலாமா? எப்படி? கொஞ்சம் குறைவு இருக்கும்ல, நம்மளோட குறைவு இருக்குமா இல்லையா? கடைசி ஒரு வயசு வரும்போது எனக்குள்ள குறை இருக்கும், உங்கள்கிட்டயும் குறை, எல்லாத்தையும் குறை இருக்கும். ஆனால் அவங்க நம்பிக்கை கருத்தை நான் இப்படி தான் இருக்கிறேன், ஆனால் இதெல்லாம் இல்லை, கருத்தை கிருபையாக சேர்த்துக்கொள்வேன். கருத்து கிருபையாக ஆமாம், அந்த கிருபையாக சேர்த்துக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு தைரியம் தெரியும் வரும். எல்லா நேரத்தும் முடிஞ்ச வரைக்கும் ஜீவித்திருந்தா அந்த நம்பிக்கை முடிஞ்ச வரைக்கும் ஜீவித்திருந்தோம். இதுக்கு மேலே முடியாது நமக்கு தெரியும். அப்போ தான் இதுவரை ஜீவித்திருக்கிறோம், கருத்து நீங்கள் கொடுப்பேன் அப்படின்னு சந்தோஷமா. அப்படியானா நமக்கு யார் தயாராக இருக்கிறா? கிறிஸ்து தயாராக இருக்கிறார். அதுக்கு தான் கர்த்தர் அழைத்திருக்கிறார். கிறிஸ்துக்கு சாயலுக்கு ஒப்பா இருக்கும் அப்படின்னா அவர் நம்ம அழைத்திருக்கிறார். அப்படியானா நம்ம வார்த்தையை தயாராகப்பட்டிருக்கணும், அதன்படியே ஜீவிக்கணும். மாத்திரமல்ல, நாம் ஒவ்வொரு காரியத்திலும் நியாயமும் செய்ய வேணும், கிருபையும் இரக்கத்தை சிநேகிக்கணும். நியாயமும் செய்யணும், இரக்கத்தை சிநேகிக்க வேணும். அப்படியா இருந்தால் நம்முடைய ஜீவி எப்படி இருக்கும்? கிருபையும் சத்தியமும் நிறைந்ததாக இருக்கும். நம்முடைய மகிமை எப்படி இருக்கும்? பிதாவுடைய ஒரே பேரோட மகிமைக்கு ஒப்பாக இருக்கும். ஒப்பு கொடுக்குமா? இல்லை ஒப்பு கொடுத்தோம் பண்ணுங்க, உண்மையாக ஒப்பு கொடுங்க, கத்த பலன் தருவார். உங்கள் ஜீவியத்தில் பெருக்கத்தை பார்ப்பீர்கள், அது பெரிய பலனாக இருக்கும். உன் நம்பிக்கையும் தைரியம் உண்டாக இருக்கும். வருகை நாளை குறித்து பயம் இருக்காது. ஒப்பு கொடுத்தோம் பண்ணுங்க. Yes Lord, hallelujah. Praise be to you, Master. ஆமென், ஆமென். ஆண்டவரே, பிற பிள்ளைகளுக்காய் நீ பேசின வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். தேவி ஒவ்வொருவரும் கர்த்தாவே சத்தியத்தை அறிந்தவர்களாய் கர்த்தாவே, அதை சத்தியத்தை ஏற்றுக்கொண்டவர்களாய் கர்த்தாவே, சத்தியத்துக்கு ஒப்பு கொடுத்தவர்களாய் ஜீவிக்கும்படியாக எண்ணிக்கொள்வது கர்த்தாவே. ஒவ்வொருவரும் கர்த்தாவே ஆண்டவரே தன்னுடைய சத்தியத்தையே தனது தலையாகி கொண்டு, கிறிஸ்துவையே தலையாகி கொண்டு அந்தபடியே ஜீவித்து கர்த்தாவே ஆண்டவரே தேவசால தனி மாறி கர்த்தாவே ஆண்டவரை பூர்ண புருஷராகும்படியாக அருளி செய்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஒருவராயிலும் கர்த்தாவே சோர்ந்து போகாதபடி நம்முடைய கிருபையிலே நம்பிக்கையுள்ளதாக இருக்கோ புதிய செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஒரே நாளுக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு ஆத்மாவையும் ஆயத்தப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஒருவராயிலும் சோர்ந்து போகாதபடி நம்முடைய கிருபையிலே நம்பிக்கையுள்ளதாக காணப்படும்படி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். நம்பிக்கை உண்டாகத்தக்கதாக, கிருபை மேல் நம்பிக்கை உண்டாகத்தக்கதாக கர்த்தாவே ஒவ்வொரு நாளும் தங்களுக்கு அடிக்கப்படுகிற கிருபையை உண்மையாக இருந்து ஜீவிக்க உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். பெரிய காரணம் செய்கிறோம். தன் பிள்ளைகளை உங்களோடு கூட இருந்தும் கர்த்தாவே, அந்த போக்குவரத்துலாம் கூட இருந்தும், வேலை தரங்களே கூட இருந்துடும், எல்லா நேரத்துக்கும் கூட இருந்து எல்லா தீமைக்கும், ஆவிக்கும் ஆத்மாவுக்கும் சரத்தும் கூட எல்லா தீமைக்கும் விலைக்கு பாதுகாக்கப்படியாக ஜெபிக்கிறோம். பெரிய காரணம் செய்கிறோம். துதி கன மகிமையெல்லாம் கேட்டுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சர்வ அருளாலே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.